அகரம் தொடங்கி சிகரம் தொட்ட தமிழ் அரங்கெங்கும் நிறையட்டும். தமிழுறவுகளே, லெட்ஸ் ஸ்டார்ட். தமிழே, என் தாய் தமிழே, தங்கத் தமிழே, புவிக்குள் முதலாய் பிறந்த பைந்தமிழே, எனக்குள் இருக்கும் சங்கத்தமிழே, என் நாவினில் நடமாடும் நற்றமிழே, என் மூச்சாய் இருக்கும் முத்தமிழே, முத்தமிழ் வளர்த்த மூத்த தமிழே என்று என் தாய்மொழியாம் தமிழுக்கும் 4 வருடத்திற்கு பிறகு புது பொலிவுடன் நம் குடும்பம் போல் இருக்கும் லெட்ஸ் ஸ்டார்ட்டுக்கு இணைய வழி மூலம் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று லவனாகிய நான் தான் இந்நிகழ்வினை தொகுத்து வழங்க போகிறேன். தமிழுறவுகளே, லெட்ஸ் ஸ்டார்ட். முதலாவதாக தமிழுக்கு அடையாளம் மற்றும் பெருமை வெளிப்படுத்தும் விதமாக தமிழ் மொழியின் இலக்கிய பாரம்பரியத்தை பண்பாட்டை போற்றும் வகையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலோடு நம் நிகழ்வினை ஆரம்பிக்கலாம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் மகிழ்ச்சி. அமரலாம் அனைவரும். சிறப்பு. அணுவை துளைத்தேழு கடலை புகுட்டி குறுக தடித்த குரல் என்று திருக்குறள் பற்றி நமக்கெல்லாம் இங்கிருந்து இல்லைங்க, யூகேல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி அக்கன்ஷா சிவசங்கர் அவர்களை அன்போடு திருக்குறள் பாட அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் குறள் எண் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பொருள்: அகரம் எழுத்துக்கெல்லாம் முதன்மை. ஆதிபகவன் உலகத்தில் உள்ள உயிரெல்லாம் முதன்மை. நன்றி. ஆகா, அருமைங்க, அருமை. அழகாக திருக்குறள் சொன்ன ஆகாங்ஷாவிற்கு மகிழ்ச்சி. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியாச்சு, தித்திக்கும் திருக்குறளையும் கேட்டாச்சு. அடுத்து என்னவா இருக்கும்? வரவேற்புரைதான். அகனமர்ந்து செய்யாலுவரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் என்று இனிய முகத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் அனைவரையும் வருக வருக என வரவேற்க வருகிறார் வசுந்தரா அக்கா அவர்கள். இவர் பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியில் இசிஇ துறையில் பயின்று வருகிறார். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அக்காவிற்கு மிகுந்த ஆர்வம். தன்னம்பிக்கையுடன் தன் இலக்குகளை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் வசுந்தரா அக்கா அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். வாங்க வசுந்தரா அக்கா, வசந்த பொங்கும் தங்கள் வரவேற்புரையை வாஞ்சையோடு தர வாங்க வாங்க வாங்க. நன்றி லவன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று வரிகளுக்கேற்ப உலகெங்கிலும் இருந்து இந்த ஜூம் இணையவழி திரையில் இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். 4 ஆண்டுகளுக்கு பிறகு லெட்ஸ் ஸ்டார்ட் அமைப்பில் மீண்டும் இணைவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது நமது முதல் நிகழ்வு என்பதால் எனக்குள் இன்னும் கூடுதல் உற்சாகம் தொற்றிக்கொள்கிறது. முதலில் நம்மை எல்லாம் நல்வழிப்படுத்தி இந்த அமைப்பின் தூணாக விளங்கும் நமது தலைமை வழிகாட்டி லெட்ஸ் ஸ்டார்ட்டின் கௌரவ தலைவர் கவிஞர் ரா மணிகண்டராசு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின்
என்ற வள்ளுவ பெருந்தகையின் வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்து இந்த அமைப்பை மீண்டும் உயிர்ப்பித்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல பெரும் துணையாக இருக்கும் நமது லெட்ஸ் ஸ்டார்ட் அமைப்பின் நிறுவன தலைவி செல்வி கா நந்தினி அவர்களை வருக வருக என மனவார வரவேற்கிறேன். அடுத்ததாக இன்றைய இந்த பக்தி இலக்கிய சொற்பொழிவு நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நலன் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு சா நிரஞ்சன் அவர்களை வருக வருக என பெருமகிழ்வோடு வரவேற்கிறேன். சென்னிமலை முருகன் புலவராற்றுப்படை என்ற மிக அற்புதமான தலைப்பில் நமக்கு இன்று சுவையான இலக்கிய நயமிக்க ஒரு சிறப்புரையை வழங்க காத்திருக்கும் இலக்கிய செல்வி சி மனிஷா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்களின் வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றன அக்கா. இந்த நிகழ்வை மிக அழகாக தொகுத்து வழங்கவிருக்கும் தம்பி லவன் அவர்களையும் நமக்கு நன்றி உரை கூறவிருக்கும் தம்பி குசன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்வில் திருக்குறள் வாசித்த குட்டிச் செல்லம் ஆகாங்ஷா சிவசங்கர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்பமும் ஆன்மீகமும் தமிழும் ஒன்றிணையும் இந்த மாலை பொழுதில் ஜூம் செயலி வாயிலாக உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த இணையவழி திரையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களையும் லெட்ஸ் ஸ்டார்ட் அமைப்பின் சார்பில் வருக வருக என அகமகிழ்ந்து வரவேற்கிறேன். நன்றி. ஆகா, சிறப்பான வரவேற்புரை. எல்லாரும் லெட்ஸ் ஸ்டார்ட் குடும்பத்தின் சங்கமாக வீட்டுக்குள்ள வந்தாச்சு. அழகாக வரவேற்ற வசுந்தரா அக்காவிற்கு மகிழ்ச்சிகள் பல. அடுத்ததாக இந்த நிகழ்வின் நோக்கம் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்வதும் அவர்களின் தன்னம்பிக்கையை வளர்ப்பதுமே ஆகும். நம் லெட்ஸ் ஸ்டார்ட்டின் நிறுவன தலைவர் நந்தினி அக்காவை நோக்கு உரைக்காக அழைப்பதற்கு முன் அவரை பத்தி நான் சொல்லியே ஆனோம். சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இவற்றின் மொத்த உருவம்தான் நம் நந்தினி அக்கா. தன்னுடைய பொறியியல் படிப்பை கோவையில் முடித்து மேற்படிப்புக்காக UK சென்று நன்றாக படித்து அங்க தற்போது மென்பொருள் துறையில் வேலை பார்த்து கொண்டு மீண்டும் நம் லெட்ஸ் ஸ்டார்ட்டுக்கு ஒரு கம்பேக் கொடுத்து எங்களை மீண்டும் மீண்டும் உற்சாகப்படுத்த வந்துவிட்டார் எங்கள் நந்தினி அக்கா. இளம் தலைமுறையின் திறன்களை ஊக்குவித்து அவர்களது படைப்பாற்றலை வளர்த்துவிட்டு நமக்கெல்லாம் புது புது அனுபவங்களை கொடுப்பதில் அக்கா மிகப்பெரிய வள்ளல் என்றுதான் நாம் சொல்லியே ஆக வேண்டும். லெட்ஸ் ஸ்டார்ட்டின் நோக்கம் என்ன என்பதை நமக்கு சொல்ல வருகிறார் லெட்ஸ் ஸ்டார்ட்டின் நிறுவன தலைவர் நந்தினி அக்கா அவர்கள். நன்றி லவன். 4 வருட அமைதி, எழுச்சிக்கான ஓய்வு. இன்று மீண்டும் பிறக்கிறேன் இன்னும் வலிமையாய். மனசுல அந்த ஜோதி மட்டும் இன்னும் அணையாம சுடர்விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 4 வருஷம் கேப் ஆகி போச்சு. நான் கடைசியா காலேஜ் டைம்ல நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ படிப்பு மேல் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இந்த 4 வருஷ இடைவேளை ஒரு தனி மனித முன்னேற்றம், மேல் படிப்பு, அப்புறம் வெளிநாடு பயணம் அப்படின்னு போயிருச்சு. ஆனா ஒரு நாள் கூட லெட்ஸ் ஸ்டார்ட்ட மறந்ததே இல்ல. மனசுல அந்த ஒரு ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்களும் லெட்ஸ் ஸ்டார்ட்ட மறக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல்ல இருக்கோம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பேக் கொடுக்க ரெடியா இருக்கு. அதுக்கு முதல்ல நம்ம தமிழ் கடவுள் கிட்ட இருந்து நம்ம மனிஷா ஓட பக்தி இலக்கிய சொற்பொழிவுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் கூப்பிட்டு உடனே எல்லாரும் இன்னைக்கு லெட்ஸ் ஸ்டார்ட்ல இணைஞ்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நினைச்சு பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் உங்க எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியமா இருந்திருக்குங்கிறது எனக்கு புரியுது. இன்னைக்கு நான் லெட்ஸ் ஸ்டார்ட்டோட நோக்கத்தை உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். நான் முதல்ல லெட்ஸ் ஸ்டார்ட் பத்தி இன்னைக்கு பேச போறேன். நான் நந்தினி, லெட்ஸ் ஸ்டார்ட்டோட நிறுவன தலைவர். சோ நான் இந்த லெட்ஸ் ஸ்டார்ட்ட எப்படி எடுத்துட்டு போனோம், அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறோம், இதோட நோக்கம் என்ன, லெட்ஸ் ஸ்டார்ட்னா என்ன, இதெல்லாம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும்
அவங்களோட திறமைகளை கண்டறிஞ்சு அவங்களோட தனித்துவத்தை வெளிக்காட்டி இன்னும் அவங்க வாழ்க்கையில மேம்படுறதுக்கு பல்வேறு வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கறது தான் லெட் ஸ்டார்ட்ங்கிற இந்த களம். நாங்க 3 விஷயத்த இங்க வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஒண்ணு மொழி வளர்ச்சி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தனி மனித முன்னேற்றம், அப்புறம் சமூக முன்னேற்றம். மாணவர்கள் வந்து அவங்களோட படைப்பாற்றல், அதுக்கப்புறம் இந்த அறிவாற்றல் மற்றும் அவங்களோட தன்னம்பிக்கை இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இன்னும் மேம்படுத்தி ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்போட எப்படி நடந்துக்கலாம், மாணவர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை, சமூக அக்கறை மற்றும் இந்த பொறுப்புணர்வெல்லாம் வலியுறுத்தி வழிநடத்தி கொண்டு போறதுதான் லெட் ஸ்டார்ட். நாங்க நிறைய போட்டிகள், பயிற்சி பட்டறைகள், கருத்தரங்கம், கவியரங்கம், பட்டிமன்றம், ஓவியம், நடனம் இன்னும் பல கலைகளை வந்து சார்ந்த நிகழ்ச்சிகளை வந்து இங்க நடத்த இருக்கோம். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு இலக்க நோக்கி நம்ம போனோம்னாலும் நமக்கு வந்து ஊக்கம் மற்றும் நல்ல வழிகாட்டுதல் தேவை. நம்ம லெட் ஸ்டார்ட்டோட சேனலோட முதன்மை தலைமை வழிகாட்டி கௌரவ தலைவர் கவிஞர் ரா மணிகண்டராசா ஐயா நம்ம கூட இருக்காரு. அவரை நல்லபடியா லெட் ஸ்டார்ட்ட நல்ல பாதையை நோக்கி வழிநடத்தி கொண்டு போவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் பல சான்றோர்கள் வந்து லெட் ஸ்டார்ட்ல இணையவிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சி பண்ணும் போதும் ஒவ்வொரு துறையை சார்ந்த அந்தந்த நபர்களை வந்து நம்ம லெட் ஸ்டார்ட்ல கூட்டிட்டு வந்து நம்ம வந்து பேச வைப்போம். அதை கண்டிப்பா நான் முயற்சி செய்வேன். என்னோட வேலை புது புது சிந்தனைகள், புது புது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து இந்த லெட் ஸ்டார்ட்டை நல்லபடியா ஒருங்கிணைச்சு கொண்டு போறதுதான். என் கடமையை நான் கரெக்டா பண்ணிருவேன். பெற்றோர்கள் உங்களுடைய கடமை உங்களோட பிள்ளைகளை வந்து லெட் ஸ்டார்ட்ல பங்கேற்க வைங்க, அவங்களை ஊக்குவிங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லெட் ஸ்டார்ட் வந்து முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான ஒரு களம். இங்க நாங்க ஒவ்வொரு வாய்ப்பையும் மாணவர்களுக்காக தான் உருவாக்கி கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாய்ப்பையும் அதிகபட்சம் எவ்வளவு உங்களால பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்திக்கோங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்க ஒரு 10 குழந்தைங்கள, ஒரு 10 மாணவர்கள நம்ம வந்து நல்ல முறையில இன்ஸ்பயர் பண்ணி, அவங்கள நல்லபடியா கொண்டு வர்றது, அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்த கொண்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒரு 10 பேர நம்ம அந்த மாரி மாத்திட்டா கூட அத ஒரு பெரிய வெற்றியா நான் கருதுறேன். அது லெட் ஸ்டார்ட்க்கே கிடைக்கிற பெரிய வெற்றி. இங்க நீங்க, நான், நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். இது நம்ம எல்லாருடைய கடமை, எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கு. நம்ம எல்லாரும் நம்மள பாராட்டிக்கணும். ஏன்னா, இது ஒரு பெரிய விஷயம். மாணவர்கள ஹேண்டில் பண்ணி, கைட் பண்ணி, சப்போர்ட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஈஸி கிடையாது. அவ்வளவு பெரிய விஷயத்த தெரிஞ்சுதான் கையில எடுத்திருக்கோம். அத நம்ம கரெக்ட்டா பண்ணுவோம். லெட்ஸ் ஸ்டார்ட். சாதி, மதம் சார்பற்ற, ஏற்றத்தாழ்வற்ற, பணம் நோக்கம் இல்லாத ஒரு அமைப்பு. இங்க வந்து ஆரோக்கியமான ஒரு சூழலையும், நட்புணர்வோட இந்த லெட் ஸ்டார்ட் குடும்பத்தை நல்லபடியா நான் எடுத்துட்டு போவேன். முழுக்க முழுக்க மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு களம் இது. அவங்களோட முன்னேற்றத்தை நோக்கமா கொண்டு நம்ம அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல பாதையில வழிகாட்டி, அவங்கள வந்து நல்லபடியா உறுதுணையா நம்ம இருந்து கொண்டு போவோம். அதுக்கான வழிய லெட் ஸ்டார்ட் வந்து பார்க்கும். அஹ் வாய்ப்பு கிடைக்கலன்னா வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கணும்னு நான் நினைப்பேன். இன்னைக்கு இது எனக்கு பெரிய வாய்ப்பு லெட் ஸ்டார்ட்டை பத்தி பேசுறது. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சொன்னேன்லங்க, அக்கா ஒரு வள்ளல்னு. என்னென்ன பண்ணிருக்காங்க பாருங்க. அழகாகவும் அம்சமாகவும் நோக்க உரை கொடுத்த நம் லெட் ஸ்டார்ட்டின் நிறுவன தலைவர் நந்தினி அக்காவிற்கு மகிழ்ச்சிகள் பல. அடுத்ததாக இன்றைய நம் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இங்கு வந்திருக்கும் நலன் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு நிரஞ்சன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதாவது இவரு படிச்சுட்டே இருப்பாரு போல. 1 இல்ல 2 இல்ல 4 டிகிரிங்க. பிஇ, எம்எஸ்சி சைக்காலஜி, எம்ஏ சோசியாலஜி, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். அப்பா, கல்வி, மனிதநேயம் மற்றும் சமூக பொறுப்புணர்வு மூலம் மக்களை ஆதரித்து
அவர்களை முன்னேற்றி சிறந்த எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டு வருகிற திரு நலன் ஐயா அவர்களை தலைமையுரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். லவன், உங்களுக்கு ஐயா. சூப்பரான கெரியர் இருக்கு. தமிழ் வந்து நம்ம கைவிடலாம், ஆனா தமிழ் வந்து நம்மள கைவிடவே விடாது. நீங்க வந்து இத தொடர்ந்து இப்படியே நல்லா பேசிட்டு இருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல. நன்றிங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். அக்னி கொஞ்சொன்று கண்டேன், அதை அங்குரு காட்டினில் பொந்திடல் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் முப்பொன்றும் கொஞ்சொன்றும் உண்டோ, தத்தெரிகிட தத்தெரிகிட தத்தும். அதாவது தளல் வீரத்துல வந்துட்டு பெருசும் கிடையாது, சிறுசும் கிடையாது. வயது வந்துட்டு எதுக்கும் வந்து தடை கிடையாது. யாரு வேணா எதை வேணாலும் எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி லெட் ஸ்டார்ட். முதல்ல அந்த பேர் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு பேர்லாம் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். லெட் ஸ்டார்ட் பேர்லயே ஒரு ஆரா, ஒரு மோட்டிவேஷன், ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு இன்ஸ்பிரேஷன், இப்படி ஒரு பேரை வச்சுட்டு லெட் ஸ்டார்ட்டை ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா தப்பு. 4 வருஷம் சரி கடந்து வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த லெட் ஸ்டார்ட் வந்துட்டு இதோடைய இலக்கு, இதோட நோக்கத்தை வந்து அடையாம இது வந்து அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா போய் சேரணுன்றது என்னுடைய ஆசை. முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க நிறுவன தலைவர், லெட் ஸ்டார்ட்டோடைய நிறுவன தலைவர் நந்தினிக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த தலைமுறையில இளைஞர்கள் வந்துட்டு பல வழியான பாதையை வந்து தவறான வழியில வந்து போயிட்டு இருக்கும் போது அவங்களெல்லாம் ஒரு சாட்டை எடுத்து சுழற்றி உனக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு, நீ கண்டதை பார்த்து கெட்டு போய் வாழ்க்கைய தொலைச்சிடாம இருக்கிறதுக்கு உனக்குள்ள என்ன இருக்குன்னு தேடு. அதுக்கு வந்து நாங்க வந்து உதவி பண்றோம். அதாவது முக்கியமா பண நோக்கம் இல்லாம பண்றோம்னு ஒரு வார்த்தையை வந்துட்டு நந்தினி சொன்னது வந்துட்டு யாரு சொல்லுவான்னு எனக்கு தெரியல. அதுக்கு வந்துட்டு மனசுலாம் அது வந்து சும்மா வார்த்தைக்கு சொல்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா மனதார சொல்றதுக்கு அதுக்கு ஒரு தனித்துவம் வேணும். நந்தினி கிட்ட நான் கிட்டத்தட்ட நானும் நந்தினியும் ஒரு 5 வருட கால நண்பர்கள். நான் நந்தினியோடைய சீனியர். நந்தினியோடைய விஷன், அவங்களுடைய மிஷன்லாம் வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இந்த பொண்ணுக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸ் வந்து கிடைக்காம அது வந்துட்டு இது பண்ணிட்டே ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணுனால கெரியர், பேஷன் என்னதான் தன்னுடைய தனிமனித வளர்ச்சிக்கு ஓடிட்டு இருந்தாலும் இந்த லெட் ஸ்டார்ட்டை பத்தி பேசாத நாள் ஒண்ணு கூட கிடையாது. லவன் குசன் ஆகட்டும், அவரு ஐயாவை பத்தி பேசாத ஒரு நாள் கூட கிடையாது. ஏதாவது பண்ணணும் நிரஞ்சன் லெட் ஸ்டார்ட் வந்து ஏதாவது பண்ணணும் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணுன்றதே வந்துட்டு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? தான் குடும்பம், தன்னை சுத்தி இருக்கிறவங்க, அவங்களுக்கு பண்றதை தாண்டி இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துட்டாலே நம்ம அவங்களெல்லாம் மிஞ்சின ஒரு பர்சன், நம்ம வந்து அவங்களெல்லாம் மிஞ்சின ஒரு ஆளாதான் இந்த இறைவன் நம்மளை பாப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சோ இவ்வளவு நேரம் 11% பேசினாகட்டும், இன்னைக்கு வந்துட்டு மனிஷா பேச போற தலைப்பு, நான் ஒரு தீவிர முருகர் பக்தன். நான் வந்து ஒரு நாத்திகன், ஆனா முருகர் பக்தன். இது வந்து ஒரு பெரிய கதை. அதை நான் பேசினா ஒரு 2 நாள் பேசிட்டே இருப்பேன். அது எப்படி நாத்திகனா இருந்துட்டு முருகர் பக்தன். முருகர் வந்துட்டு கடவுள், இறைவன் அப்படின்றத தாண்டி இந்த உலகத்துல பிறந்த முதல் மனிதன் முருகன். அவ்வளவுதான், அது முடிச்சிடலாம். அவரை கொண்டு போய் நம்ம இந்த மூட நம்பிக்கையில கட்டி வைக்கிறது, அதுக்கு நான் வந்துட்டு எனக்கு அதுல ஆட்சேபனை கிடையாது. நம்ம தாத்தாக்கு தாத்தா முதல் தாத்தா முருகன் அப்படின்னு நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு மனிதனை வந்துட்டு நம்ம மனசார ஏத்துக்கிட்டோம்னா நம்ம வாயிலிருந்து வர சொல், அவர் வாயிலிருந்து வந்த முதல் சொல், அதுதான் தமிழ் சொல். சோ நம்ம அதை வந்து இந்த 11 பேசுறதை கேட்கும் போது எனக்கு வந்துட்டு ரொம்பவுமே இனிமையா இருந்தது. நான் வந்து என்னுடைய கல்லூரி காலத்துல வந்துட்டு நான் அப்படிதான், எனக்கு இன்ஜினியரிங் வந்துட்டு வராதுங்க. நான் வந்துட்டு எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்கன்றதுனால பொறியியல் போய் சேர்ந்தேன். நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்னு தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அதுலயும் வந்து காலேஜ் டைம்ல சாதிச்சேன். 2020 வந்துட்டு தமிழகத்துல நடந்த ஸ்பீக் ஃபார் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியால இருந்து கலந்துக்கலாம். தமிழகத்துல தலை சிறந்த 30 பேச்சாளர்கள்ல நானும் ஒருத்தனா கல்லூரி பருவத்திலேயே நான் செலக்ட் ஆனேன். நான் படிச்சது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். ஆனா நான் வந்து தமிழ்நாடு லெவல் அச்சீவ் பண்ணிட்டு என் காலேஜ்ல வந்து நான் என்னோட சர்டிபிகேட்டை காட்டுறேன். நோ ஒன் ரெகனைஸ். ஒருத்தரும் வந்துட்டு என்னைய பெருசா நான் சாதிச்சு, அது பெரிய சாதனை. என்னை சுத்தி இருக்கிறவங்க, அந்த போட்டி நடத்தினவங்க, அவங்களை தாண்டி கல்லூரி, அதாவது பொறியியல் கல்லூரியில தமிழுக்கு அவ்வளவு மதிப்பு கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள் வந்துட்டு பொறியியல் கல்லூரியிலும் தமிழ் அப்படின்ற ஒரு வகுப்பு வந்து இருக்கணும். அதுக்கு நான் தனியா அதுக்கு போராடணும். நிறைய சட்ட ரீதியான போராட்டங்கள் இருக்கு. ஆனா தமிழ மறந்த, அதாவது தாய்மொழியை மறந்த ஒரு சமுதாயம் முன்னேறியதா வரலாறே கிடையாது. நீங்க என்ன பொறியியல் படிங்க, இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, என்ன வேணா படிங்க. உனக்கு கனவுல எந்த மொழி வருதோ
அதுதான் உன்னுடைய கல்வி மொழியா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நீ ஜெயிக்க முடியும். அப்துல் கலாம் ஐயா எந்த மொழியில படிச்சாரு? அண்ணாதுரை என்ன, அதாவது சி.என். அண்ணாதுரை என்ன மொழியில படிச்சாரு? தாய்மொழியில இருந்து அவங்களுடைய கனவை தேடி ஓடுனாங்க, வாழ்க்கையில சாதிச்சாங்க. தாய்மொழியை மறந்த எந்த இனமுமே இன்ன வரைக்கும் நிரந்தரமா இல்ல. உலகத்துல தலை சிறந்த மொழிகள் வந்து கிரேக்கம், இப்ரு, கிறிஸ்டியம், சமஸ்கிருதம் இதெல்லாமே வந்துட்டு முதல்ல உலகத்துல தோன்றிய பெரும் மொழிகள். ஆனா அதுல தமிழ் மட்டும் தான் இன்னும் நிலைச்சு நின்றுட்டு இருக்கு. அதுக்கு நம்மளுடைய மூதாதையர்கள், திருக்குறள், ஐம்பெருங்காப்பியங்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து சேர்த்து வச்சது ஒரு மிகப்பெரிய காரணம். மத்த இனம்லாம் வந்துட்டு அதை தொலைச்சிட்டு அவங்களே தேடிட்டு இருக்காங்க. ஓகே, தமிழ் பத்தி பேச ஆரம்பிச்சா நம்ம அது பெருங்கடல், அதுக்குள்ள போயிடுவோம். லெட் ஸ்டார்ட். ஓகே, லெட் ஸ்டார்ட் மாதிரி ஒரு விஷயம். நான் நலன் அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் என்ஜிஓ கோயம்புத்தூர்ல வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து நந்தினியோடைய பங்களிப்பு இல்லாம இல்ல. இல்ல, நான் நலன் அறக்கட்டளை என்னோடதா இருந்தாலுமே நலன் அறக்கட்டளையோட ஒரு தூண் தான் நந்தினியுமே. அவங்க யூகேல இருக்காங்கன்னு தான் பேரு. அவங்களுடைய எண்ணம், கனவு எல்லாமே இங்க இந்தியால இந்த தாய்மண்ல தான் இருக்கு. இங்க வந்து ஏதாவது பண்ணணும்ன்றது அவங்களுடைய கனவு. கண்டிப்பா நந்தினி, லெட் ஸ்டார்ட் வந்துட்டு உங்களோட இந்த நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு நிறுவனமா, தொண்டு நிறுவனமா கண்டிப்பா அது வரும். எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தென் அதுதான் இந்த ஜென்ரேஷன்ல ஒவ்வொரு இளைஞனுக்குள்ள இருக்கிற திறமையும் நீங்க வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பா உங்களுடைய சேவை வந்து தொடரட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு இங்க மனிஷாக்கும், லவன், அப்புறம் இறுதி உரை சொல்ல போற குசன், உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி கடந்த வாழ்த்துக்கள். இன்ஸ்டாகிராம்ல நலன் ட்ரஸ்ட்னு டைப் பண்ணி பாருங்க. நாங்க பண்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். அது சும்மா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஸோ எங்களால முடிஞ்சதை நாங்க இந்த சொசைட்டிக்கு பண்ணிட்டு இருக்கோம். உங்களால முடிஞ்சதை நீங்களும் இந்த சமுதாயத்திற்கு பங்காற்றுங்க. முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். கந்தனுக்கு அரோகரா என்பதை போல், அதாவது வேல் அருள் இருந்தால் வாழ்க்கையில் தடைகள் எல்லாம் வழிகளாக மாறும்னு ஒரு பழமொழியே இருக்கு. அது போலத்தான் நம்முடைய ஐயாவுடைய பேச்சு இருந்தது. ஐயாவுடைய பேச்சு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது. ஒரு தலைமை உரைனா தலைமைக்கு ஏத்த உரை என்று சொல்லலாம். அப்படி இருந்தது ஐயாவோட பேச்சு. இதனால்தான் ஐயா 4 டிகிரி படிச்சிருக்காரு போல. அந்த 4 டிகிரியின் அருமை இப்ப நமக்கு தெரிய வந்ததா? சூப்பர். அடுத்து இன்றைய நிகழ்வின் முக்கியமான பகுதியை நெருங்கிட்டோம். நிகழ்வின் நாயகி, அதாவது பக்தி இலக்கிய சொற்பொழிவினை நமக்கெல்லாம் இனிமை பொங்க தன் குரல் வளர்த்தார் கட்டி போடும் ஒரு அருமையான திறன் கொண்டவர்தான் இவர். கோவை PSG தொழில்நுட்ப கல்லூரியில் உயர் மருத்துவ பொறியியல் துறை பயின்று வருகிறார். இலக்கிய பற்றுள்ள பட்டிமன்ற பேச்சாளர். கல்லூரி அளவில் அவர் துறையில் தலை சிறந்த மாணவர் பட்டமும் பெற்றுள்ளார். அது மட்டுமா, தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்தில் துணைநிலை ஆளுநராக பங்காற்றியுள்ளார். கல்லூரி அளவில் மாணவர் மன்றத்தின் செய்தி தொடர்பு துறையின் செயற்குழு உறுப்பினராகவும், உயர் மருத்துவ பொறியியல் சங்கத்தின் துணை செயலாளராகவும், PSG கிரானிக்கல்ஸ் என்ற பத்திரிகை சங்கத்தின் துணை தலைவராகவும், PSG தமிழ் மன்றத்தின் தலைவராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். நலக்காவியம் என்ற கவிதை நூல் MS ஸ்கிரிப்ட்ஸ் பதிப்பகத்தின் மின் பதிப்பாக வெளியாகியுள்ளது. கொஞ்சம் இருங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். அக்காவை பத்தி சொல்லணும்னா நேரமும் பத்தல, மூச்சு வாங்க. நீங்க பாருங்க, எங்க அம்மா அக்காவுக்கு தனியா ஒரு பேஜ் எழுதி வச்சிருக்காங்க. கொஞ்சம் சரி, இவர் பெற்ற விருதுகள் என்பது ஏராளம். லெட் ஸ்டார்ட் வலையொலி இந்த லெட் ஸ்டார்ட் வலையொலின்னு ஒரு தளம் இருக்கு. இந்த தளத்துல வந்து நாங்க பல பேருக்கு விருது கொடுத்தோம். அதுல அக்காவுக்கு இலக்கிய செல்வி விருது பெற்றார். அது மட்டும் இல்லாமல் கோவை மேன்மதி தமிழ் சங்கத்தில் பாவலர் விருது மற்றும் தேன்துளி கவி விருதும் பெற்றுள்ளார். தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்தில் தமிழ் மணி விருதும் பெற்றுள்ளார். இப்படிப்பட்ட ஒருவர் நம்முடன் இன்று இணைந்திருப்பது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமை தரக்கூடிய விஷயமாகத்தான் அமைகிறது. அவர் இன்றைக்கு தமிழ் கடவுளாகிய முருகனை பற்றி பேச போவது அது எக்ஸ்ட்ரா பெருமை, அது மற்றொரு பெருமை, போனஸா வச்சுக்கலாம். தமிழ் இலக்கியத்துல ஆற்றுப்படை நூல்கள் என்பது சங்க இலக்கியத்தின் 10 பாட்டு நூல்களில் இடம்பெற்றுள்ளது. ஆற்றுப்படை என்றால் ஒருவர் பெற்ற நன்மையை மற்றவரும் பெரும் வகையில் வழிகாட்டுதல் என்பதே ஆகும். புலவர் ஆற்றுப்படை என்பது ஒரு புலவர் வறுமையில் இருக்கிறாரு, மற்றொரு புலவர் சந்தித்து சிறந்த வள்ளல் அல்லது ஒரு
அரசனிடம் சென்று பரிசு இல்லைன்னா ஆதரவு பெறுமாறு இந்த புலவர் அவருக்கு சொல்றார். அந்த வழிகாட்டுவதை மையமாக கொண்ட ஒரு இலக்கிய வடிவம் தான் புலவராற்றுப்படை. இதில் இயற்கை அழகும் ஆன்மீக அமைதியும் இணைந்த புனித தலமாக இருக்கும் சென்னிமலை முருகனை பற்றிய நமக்கு எல்லாருக்கும் ஒரு விரிவாக தன் இனிமையான குரலில் சொற்பொழிவாற்ற வருகிறார் நம் லெட்ஸ் ஸ்டார்ட்டின் இலக்கிய செல்வி, நிகழ்வின் நாயகி மனிஷா அக்கா அவர்கள். தங்கள் பேச்சினை கேட்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம் அக்கா. வாருங்கள், வாஞ்சையோடு தங்கள் உரையை தாருங்கள். நன்றி கண்ணா, நன்றி. அகரம் தொடங்கி சிகரம் தொட்ட தமிழ் அரங்கெங்கும் நிறையட்டும். அகிலம் முழுதும் மகிழும் வண்ணம் அன்னை மொழி நிலவட்டும். தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். ஆண்டோர் பெருமக்கள் நிறைந்த இந்த பேரவைக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். 4 ஆண்டுகள் இடைவேளை கடந்து மீண்டும் புது பொழிவோடு, அதே சீற்றத்தோடு, அதே வேகத்தோடு, அதே தன்னம்பிக்கையோடு வீறுநடை போடுவதற்காக மீண்டு வந்திருக்கிறது நம்முடைய லெட்ஸ் ஸ்டார்ட் குழுமம். அடியேனை போன்ற பல பொழிவாளர்களுக்கு பயிற்சி பட்டறையாகவும் தாய் வீடாகவும் திகழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த அவையிலே எங்கள் எல்லோரையும் வளர்த்துவிட்ட எங்களுடைய நடுவர் ஐயா, கௌரவ தலைவர் நடுவர் மணிகண்டராசு ஐயா அவர்கள் வீட்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய முதல் வணக்கங்கள். இந்த லெட்ஸ் ஸ்டார்ட் தளத்தினுடைய தலைவர் நிறுவனர் நந்தினி அவர்களுக்கும், நம்முடைய செல்ல குழந்தைகள் தொகுப்பாளர் லவன் மற்றும் நன்றியுரை வரவிருக்கும் குஷன் அவர்களுக்கும், அருமை தங்கை வரவேற்புரை வழங்கிய வசுந்தரா அவர்களுக்கும், அழகாக தன்னுடைய மழலை தமிழிலே திருக்குறள் பகன்ற ஆகாங்ஷாவுக்கும், மேலும் அடியனுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு இல்லவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். 2 சிறப்பு வணக்கம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர் நலன் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் நிரஞ்சன் அவர்கள். எங்கள் எல்லோருடைய ஒரு குரலா நீங்க இருந்தீங்கன்னு கேட்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பொறியியல் கல்லூரியில் தமிழ் இல்லை, சொல்லாத மாணவர்களே கிடையாது. அதை எங்கள் குரலாக சொன்னதற்காக உங்களுக்கு சிறப்பு வணக்கம். இன்னொரு சிறப்பு வணக்கம், இந்த அவையில இல்லைனாலும் இந்த அவை அமைவதற்கும் இந்த உரை நடப்பதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் மதுரை தளத்திற்கு கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா என்னை போன்ற ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தமிழ் கருவூலம் ப்ராஜெக்ட் மதுரை. 1988 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு தளம், இந்த ஆற்றுப்படை புலவர் ஆற்றுப்படையிலிருந்து தொல்காப்பியம் தொட்டு இப்போ வரக்கூடிய ரீசெண்டா இருக்கக்கூடிய பல தமிழ் நூல்கள் வரை எல்லாத்தையும் மின்னூலாக பதிப்பித்து இலவசமாக பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். ப்ராஜெக்ட் மதுரை நீங்கள் எல்லோரும் தமிழ் பருக ஆசைப்படும் அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு தளம். அந்த ப்ராஜெக்ட் மதுரைக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா தான் கற்ற விஷயங்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வது தானே தமிழ் புலவர்களுக்கெல்லாம் ஒரு ஆனந்தம். இந்த மாதிரி எனக்கு இந்த நூல் கிடைக்க காரணமான ப்ராஜெக்ட் மதுரை உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த உரைக்குள்ள நம்ம போகலாம். முருகனை பத்தி பேசணும்னா, முருகன் என்றாலே அழகன், தமிழ் என்றாலும் அழகு, அழகுக்கே அழகு சேர்த்த தமிழ் கடவுள் முருகன். 6 வடை வீடு கொண்டு 6 முகம் தெரித்து 6 எழுத்து மந்திரத்துக்கு சொந்தக்காரன் அந்த முருகன். அந்த முருகனை பேசக்கூடிய இந்த நாள் பாத்தீங்கன்னா மே 24, கூட்டி பாத்தீங்கன்னா அதுவும் 6, பேசக்கூடிய நேரம் அதுவும் 6. ஆற்றுப்படை நூல்கள் அருமுறை வாழ்த்துல 1. நான் ஆற்றுப்படைனா என்னன்னு சொல்லணும்னு இருந்தேன், பட் தம்பி லவனே எல்லாவற்றையும் சொல்லிவிட்ட காரணத்தினால் அடியனுக்கு கண்டென்ட் இல்லை. ஆற்றுப்படை நூல்கள் அருமுறை வாழ்த்துல 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அருமுறை வாழ்த்துங்கிறது தொல்காப்பியம் தொட்டு வாழ்த்துல வரக்கூடிய ஒரு வகை. கந்தளி, வள்ளி, கொடிநிலை, பரவல், புலவர் ஆற்றுப்படை, கடைசியா புகழ்ச்சி, இப்படி 6 வகையாக வாழ்த்துகளை தெரிவிக்கலாம். கடவுள் மக்களுக்கு அடுத்து இந்த அருமுறை வாழ்த்து இடம்பெற்றிருக்கும். இப்படி எல்லாமே 6ஆக கூடியிருக்கும். இந்த புத்தகத்தை வந்துட்டு பிரிண்ட் போட்டு முதல் பக்கத்தை எடுத்து பார்த்தேன், எந்த ஆண்டு இது பதிப்பிக்கப்பட்டது அப்படின்னு. அந்த கேள்வி வருவதற்கு வேறொரு காரணம் உண்டு. ஏன்னா நம்மை போன்ற இந்த ஆர்வ கோளாறுகள் எல்லாம் வந்துட்டு முதல் பக்கத்துக்கு முன்னாடியே கடைசி பக்கத்தை படிச்சிருவோம். அப்படி இந்த நூலோட கடைசி காப்பு பாயரத்தை படிக்கும்போது, வேற்று பகையோன் இந்தியாவை மீண்டும் சண்டைக்கு அழைச்சா இந்த ஆற்றுப்படை கொண்ட சென்னி ஆண்டவன் காற்று போல அவரை விரட்டுமாகன்னு இருந்துச்சு. நான் ஒரு செகண்ட் வந்துட்டு, ஆற்றுப்படை நூல், இந்தியாங்கிற வார்த்தையா, வேற்று பகையா, என்னடா சொல்ல வர்றீங்க?
இது ஆற்றுப்படைக்கும் இந்தியாங்கிற சொல்லுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு அதற்கப்புறம் முதல் பக்கத்தை பார்க்கும் பொழுது இந்த நூல் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு பராபவ ஆண்டு ஆனி மாதம்னு போட்டிருந்தாங்க. பராபவ ஆண்டு கேட்ட மாதிரி இருக்கா? இந்த வருஷம்தான் பராபவ ஆண்டு. இன்றிலிருந்து சரியாக 60 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டு பதிப்பிக்கப்பட்ட ஒரு நூல் இந்த புலவராற்றுப்படை 1966. அதுவும் 66 வருடங்களும் 60 ஆகிவிட்டு எல்லாம் ஆறாறாக அமைய அடியேனும் பூரித்து போய் இந்த நூலுக்குள்ளே மூழ்கிவிட்டேன். இந்த புலவராற்றுப்படைங்கிற நூலை எழுதி அருளியவர் வித்துவான் தெய்வ சிகாமணி அவர்கள். வித்துவான் தெய்வ சிகாமணி அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா உவே சாமிநாத பிள்ளைக்கே பேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கொங்கு மண்டலத்திலே தேடி தேடி ஓலைகளை பதிப்பித்த சிறப்பு பொருந்தியவர்கள் இருவர். அந்த இருவரில் சாமிநாத கோரார் அப்படிங்கிறவர் ஒருத்தர், இன்னொருவர் நம்முடைய தெய்வசிகாமணி அவர்கள். தெய்வசிகாமணி ஐயா பதிப்பித்த நூல்களுடைய வரிசையாகட்டும், அவருடைய தகவல்களாகட்டும், அவர் செய்த சில முக்கியமான பணிகளாகட்டும், இதையெல்லாம் வந்துட்டு நான் ஆரம்பத்திலேயே பட்டியல் போட்டால் தமிழ் பருக காத்திருக்கும் நீங்கள் எல்லாம் திகட்டி விடுவீர்கள்ங்கிற காரணத்தினால நம்ம முதல்ல கதையை பார்த்து விட்டு கடைசியா நூல் நயம் பாராட்டக்கூடிய இடத்துல சிகாமணி அவர்களை பற்றி பார்த்து விடலாம். முதல்ல இந்த நூல் ஆற்றுப்படைங்கிறதே 5 வகை: புலவராற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, விரலியாற்றுப்படை, வானாற்றுப்படை, புறநராற்றுப்படை அப்படின்னு. அதுல முதன்மையானது புலவராற்றுப்படைன்னு சிதம்பர பாட்டியல் சொல்கிறது. இந்த புலவராற்றுப்படை அப்படிங்கிற நூல் பரிசில் பெற்று வந்த நல்ல வளமான புலவன் ஒருவன் வறுமையாலே வாடி தேய்ந்து நொந்து போயிருக்கக்கூடிய இன்னொரு புலவனிடம், நீ அந்த சென்னி ஆண்டவனை போய் பாரடா, அவனை பற்றி 2 வார்த்தை பாரு, நீ பாடுனா 2 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம், ஒரு செய்யுள் பாடுனா உன்னுடைய குலமே வந்துட்டு தலைத்திருக்கும், அவனை சென்று பார்த்தாலே உன்னுடைய வறுமையெல்லாம் அழிந்து போகும்னு ஆற்றுப்படுத்துகிறார். அதுதான் சென்னிமலை முருகன் புலவராற்றுப்படை. இந்த ஆற்றுப்படையுடைய கதை அமைப்பு எப்படி இருக்குன்னா, எல்லா நூல்களுமே தமிழ் நூல்கள் பெரும்பாலுமே தமிழ் சிறப்போடு தான் தொடங்கும். அது நமக்கே உரித்தான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா ஆங்கில நூல்கள் எதுவும் ப்ரிஃபேஸ்னு போட்டு ஆங்கிலத்தை பத்தி புகழ்ந்து பாடி நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி ஜப்பானிய நூல்களாகட்டும், இந்தி நூல்களாகட்டும், ஹிந்தியை பற்றியும் ஜப்பானிய மொழியை பத்தியும் புகழ்ந்து அரைப்பக்கத்துக்கு பாடி நான் பார்த்ததில்லை. ஆனால் தமிழ் நூல்கள் எல்லாமே ஆரம்பிக்கும் போதே தமிழை பற்றி புகழ்ந்து பாடித்தான் ஆரம்பிக்கும். அப்படி இந்த நூல் முதல் 85 வரிகள் தமிழை பற்றி பாடிவிட்டு, இப்படிப்பட்ட தமிழை கற்ற புலவன் நீ வறுமையோடு இருப்பது என் கண்ணுக்கு தெரிகிறதா, உனக்கு ஒரு நல்வழி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வளமோடு இருக்கிற புலவர் சென்னிமலைக்கு செல்லுகின்ற வழியையும், அந்த மலையினுடைய தோற்றத்தையும், அந்த கோயிலோட சிறப்புகளையும், அங்க இருக்கிற மக்களை பற்றியும் அவர் சொன்னதுலயே எனக்கு பிடித்த ஒரு விஷயம், சென்னிமலை முருகன் உனக்கு அருள் செய்யறானோ இல்லையோ, நீ போய் பாடு, உன் தமிழுக்காக அந்த ஊர் மக்கள் உனக்கு ஒண்ணு செய்வாங்க, முருகன் செய்யறத விட 30 மடங்கு அவங்க செய்வாங்க, அந்த முருகனை விட கருணை மிக்கவர்கள் அந்த மலையின் ஊர்க்காரர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஊருடைய மக்களுடைய பண்பு நலன்கள், அந்த ஊரோட செழிப்பு, ஏன் அவங்க அவ்வளவு தாராளமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு கிடைக்குது, அவ்வளவு செழிப்பான ஊர்ல என்னென்னலாம் இருக்கு, என்ன அதிசயங்கள் எல்லாம் இருக்கு, எல்லாம் சொல்லி முடித்து கடைசியாக, நான் இந்த இன்பத்தை எல்லாம் பெற்று விட்டேன், இதை நீயும் பெற்று மகிழ்வாயாக, நான் அடைஞ்சது மட்டும் பத்தாது, என்னை சுற்றி இருப்பவர்களும் அடையணும், காகம் போன்றவர்கள் தான் மட்டும் தனித்து உண்ணாமல், நம்ம கூட ஒரு பாடல்ல படிச்சோம், அமிர்தமே ஆயினாலும் தனித்து உண்ண மாட்டாங்க தமிழர்கள் அப்படின்னு, உண்டால் அம்மை இவ்வளகம்ங்கிற பாடல்ல. இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு கிடைச்சது, நான் மட்டும் வச்சு என்ன பண்றேன், நீயும் போ, உனக்கும் கிடைக்கும், நீயும் அனுபவி அப்படின்னு அவரை ஆற்றுப்படுத்துகிறார். இதுதான் இந்த முழு நூலுடைய ஒரு சாராம்சம். இந்த சாராம்சத்தை வந்துட்டு கதையாக சொல்வது ஒரு வகையில நல்லாதான் இருக்கும். ஆனால் கதையை தாண்டி வர்றாரு, பாக்குறாரு, பேசுறாரு, சொல்றாருங்கிறத தாண்டி இந்த நூல்ல இருக்கிற வார்த்தை சொல்லாடல்களாகட்டும், அதனோட நயங்களாகட்டும், எப்படி எழுதியிருக்காரு என் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வரிகள் இருந்தது. அந்த வரிகளை எல்லாம் தமிழ் தேனீக்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் இந்த அமுதத்தை பருக வேண்டும் அப்படின்னு வரி வரியாக இந்த நூலுக்குள்ளே இப்ப நம்ம பயணிக்கலாம். முதலாவதாக வந்துட்டு இதனுடைய சிறப்பு பாயிரம். எல்லா நூலுக்குமே முகமாக அமைவது சிறப்பு பாயிரம். பாயிரம் வழக்கமா நூலினுடைய தலைவனை பற்றி தான் இருக்கும்.
ஆனா இப்போ இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் பாருங்க, அணிந்துரைன்னு நம்ம எழுதுறோம். அந்த நூலை எழுதினவங்கள பத்தி எழுதுறோம். அப்படி இந்த நூலினுடைய பாயிரத்தை எழுதியவர் நாவலரேறு கந்தசாமி பிள்ளையவர்கள். கந்தசாமி அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு பெரும் புலவர். கோவை அரசினர் கலைக்கல்லூரியில தமிழ் துறை தலைவராக பணியாற்றி, மேலும் தற்காலத்துடைய மதுரை தமிழ்ச் சங்கத்தின் ஒரு முக்கியமான முதுகுலவராகவும் செயல்பட்டவர் இந்த கந்தசாமி அவர்கள். இவருடைய இந்த சிறப்பு பாயிரம் நம்ம நூலினுடைய ஆசிரியர் தெய்வசிகாமணி பிள்ளை அவர்களை பற்றி இருக்கிறது. தெய்வசிகாமணியை பற்றி இந்த பாயிரம் வந்துட்டு அவ்வளவு அழகா நிறைய விஷயங்கள் அடக்கி கொங்கு நாட்டுடைய சிறப்புகளை சொல்லி எல்லாம் வரிசையா சொல்றாங்க. பூமகள் வதனம் என பொலிகொங்கு மண்டலத்து புகழின் மிக்கு. பொலிவு கொண்ட இந்த கொங்கு மண்டலத்தில் எந்த அளவுக்கு பொலிவு கொண்டது அப்படின்னா, நக்கீரர் பெருமான் தான் புலவர் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடை சங்கத்து புலவர்கள்ல தலையாயவர். அவருக்கு இறங்கி வந்து அருள் செய்த ஈசன் முதலில் எடுத்து கையாண்ட சொல் கொங்கு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரே தும்பின்னு தான் சொன்னார். கொங்கு அப்படிங்கிறது மதுரத்தை குறிக்கக்கூடிய, தேனை இனிமையை குறிக்கக்கூடிய ஒரு மங்களச்சொல். அப்படிப்பட்ட மங்களமான இந்த கொங்கு மண்டலத்திலே ராமசாமி அங்கம்மை தம்பதியருக்கும் சின்ன தம்பி பூபன் அப்படிங்கிற ஒரு புரவலருக்கும் பிறந்து சிறுவயதிலேயே 5 இலக்கணமும் 54 இலக்கியங்களும் 50 ஐஞ்சிறுகாப்பியங்களும் பயின்று 5 எழுத்து மந்திரத்தை ஓதி முற்றுணர்ந்து தெய்வசிகாமணியாய் விளங்குகின்ற என்னுடைய மாணவன் இவன் மகா வித்துவானாக விளங்குவதற்கு காரணம் தமிழையும் தமிழ் கடவுளையும் இவன் இவ்வளவு அழகாக பாடியதுதான். பாடிய இந்த நாவல் கலைமகள் அருள்வாளாக அப்படின்னு இந்த சிறப்பு பாயிரத்தை எழுதியிருக்கிறார். அடுத்ததா தமிழ் வாழ்த்து. தமிழ் வாழ்த்து அப்படிங்கிறது வந்துட்டு வழக்கமா தமிழ் இப்படி, தமிழ் அப்படி, தமிழ் நல்லா இருக்கும், இனிமையா இருக்கும் அப்படிலாம் கேட்டு கேட்டு பழகிருச்சுங்க. இந்த புத்தகத்துல தமிழ் வார்த்தை அப்படிங்கிறதே வந்துட்டு நம்ம இத்தனை 2000 ஆண்டு காலமாக வாழ்ந்திருக்க தமிழ்ல எத்தனை நூல்கள் இருக்கும். அந்த நூல்கள் அத்தனையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா நூல்களையும் பட்டியலிட்டு அந்த 85 வரியில எவ்வளவு சொல்ல முடியுமோ எல்லா நூல்களையும் பட்டியலிட்டு இத்தனையும் கட்டறிந்தவனன்றோ நீ அப்படின்னு கேக்குறாங்க. நேரம் கருதி ஒரு சில வரிகளை மட்டும் வாசித்து காட்டுகிறேன். தேனுரை சங்க தீந்தமிழ் நூலாம் பழந்தமிழ் நாட்டின் பண்பும் வளமும் 10 பாட்டும் 8 தொகையும் செய்வதும் தவிர்வதும் தெரிவுற கூறும் நாலடி முதலா நற்கீழ் கணக்கும் எழுத்து சொற்பொருள் யாப்பணி என்னும் ஒல்கா பொருள்மிகு தொல்காப்பியத்தோடு. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரணும். தொல்காப்பியம் தானே முதல்ல வந்துச்சு, இவங்க என்ன எதையோ சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க அப்படின்னு. ஆனா அவர் சிகாமணி பயின்ற பாடசாலை காலகட்டத்துல முதல்ல வந்துட்டு அறநூல்கள், வாழ்வியல் நூல்கள், அறநூல்கள், இந்த கீழ்கணக்கு மாதிரியான அறநூல்களை தான் சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் இலக்கண நூலான தொல்காப்பியம், நிகண்டு, வீரசோழியம் இந்த மாதிரி நூல்களை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சோ அவர் பயின்ற முறைப்படியே அவர் எழுதியிருக்கிறார். அப்படி ஒல்கா பொருள்மிகு தொல்காப்பியத்தோடு கச்சியப்பன் செய்த கந்த புராணமும் கம்பர் செய்நூலும் கலிப்புற பயின்று குமரகுருபரன் கொழுந்தமிழ் நூல்களும் சொற்புகழ் கொண்ட சிவப்பிரகாசன் செழுந்தமிழ் பணுவலும் முன்னொரு பழமையும் பின்வரு புதுமையும்னு கொண்டு போறாங்க. தொல்காப்பியம் தொட்டு அவருடைய தெய்வசிகாமணி ஆசிரியருடைய சமகாலத்தவரான சிவப்பிரகாசர் எழுதிய செழுந்தமிழ் இலக்கணம்னு ஒரு நூல். அப்படி அந்த பழமையிலிருந்து இப்போ அந்த நூல்கள் வரைக்கும் பயின்று அவர் காலத்து ஒரு புலவனாக தன்னைத்தானே பாவித்து அப்படி பாடுகிறார். முன்னொரு பழமையும் பின்வரு புதுமையும் சேரஞ்சோழம் பாண்டியம் என்னும் 3 வகை செய்யுள் முறை நெறி கொண்டு. சேர சோழ பாண்டியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல 3 வேந்தர்களையோ 3 நாடுகளையோ சொல்லாம முறை நெறின்னு ஒண்ணு இருக்கு, ஒவ்வொரு பாடல்கள் அமைகின்ற விதத்தை பொறுத்து. அப்படி சேர நெறி அப்படின்னா எழுத்தும் சொல்லும் யாப்பும் புணர்ச்சியும் தொகையும், இந்த 5ம் ரொம்ப எளிமையா யாரு படிச்சாலும் புரியற மாதிரி இருக்கிறது சேரநெறி. இதேவே கொஞ்சம் நல்லா பலன்னு உயர்வு நவர்ச்சி அணியோட எக்ஸாஜரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி உயர்த்தி சொல்லுவது சோழநெறி. இந்த 2க்கும் இடையில எளிமையாவும் அதே நேரம் உயர்த்தியும் சொல்லக்கூடிய 2க்கும் பதமாக இருக்கிறது பாண்டிய நெறி. இந்த நூல் சேரநெறிக்கு உட்பட்ட ஒரு நூல். அப்படி இந்த 3 நெறியையும் எழுத்தசை முதலாம் யாப்பரு விதியும் சொற்பொருள் அணியும் துளங்குற வளமாய் இம்மெனு முன்னே இயற்றிடந்திரளோய் கலைக்கடல் கடந்தும் கலிக்கடல் கடக்கும் வகையறியாது மயங்கினை அந்தோ அப்படின்றார்.
இம்மனு முன்னே இயற்றிடும் திரளோய். கவிகள்ல ஆசு கவி அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வகை கவியில. ஆசு கவி அப்படின்னா, நீங்க ஒரு தலைப்பு சொல்லுவீங்க. சொன்ன உடனே அவங்க கவி பாடுவாங்க. இந்த எழுத்து பார்த்து யோசி அதெல்லாம் கிடையாது. ஒரு தலைப்பு சொன்னா சொன்ன உடனே பாடுவாங்க. இப்போ நம்ம 1 நிமிட சொல்லாற்றல் நிகழ்ச்சிகள் நடத்துறது மாதிரி. அப்படிப்பட்ட இம்மனு முன்னே இயற்றிடும் திரளோய். சொல்றது இம்முன்னு சொல்றதுக்குள்ளேயே நீ பாடிருவ. இவ்வளவும் கத்துக்கிட்டதுனால அப்படி ஒரு ஆசுகவியாக திகழ்கின்ற புலவனே, கலைக்கடலெல்லாம் நீ கடந்துட்ட. ஆனா, கலிக்கடல் கடக்கக்கூடிய வகை உனக்கு தெரியவில்லையடா. இந்த வறுமையை கடக்கக்கூடிய நெறி உனக்கு புரியவில்லையடா. ஏன்? அப்படின்னு இந்த புலவன் அந்த புலவனை பார்த்து வருந்துகிறான். நீ இவ்வளவு அறிவா இருக்கிற, ஏன் இன்னும் இப்படி இருக்க? எனக்கு கஷ்டமா இருக்கே! அப்படின்னு இந்த புலவன் வந்துட்டு கேட்கிறான். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, குறிப்பறிதல் அப்படின்னு 2 இடத்துல வள்ளுவர் 2 வெவ்வேறு அதிகாரங்களே படைத்திருப்பார். எல்லாமே சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. சில விஷயங்கள் குறிப்பாலேயே அறிந்து கொள்ளணும். இந்த இடத்துல வளமான புலவர் இருக்கிறார், வறுமையின் புலவர் இருக்கிறார். 2 பேரும் எதிர்ப்படுகிறார். பேசிக்கவே இல்ல. வராங்க, பார்க்கறாங்க. பார்த்த மாத்திரத்திலேயே நீ இவ்வளவும் படிச்சிருக்கிற. நீ வந்துட்டு சொன்ன உடனே கவி பாடக்கூடியவன். ஆனால் உன்னிடம் வறுமை இருக்கிறது. அப்படின்னு அவர் பாட்டுல சொல்றார். அப்ப இது வெறும் அனுமானமா? அப்படின்னு கேட்டா இல்ல. அடுத்தடுத்த வரிகள்ல அவர் இதை எப்படி கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் எல்லாம் படித்தவர்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து படித்து தெரிந்து கொள்ள மாட்டார். ஒருவரை பார்த்தா சில குறிப்புகளை வச்சு இவர் இப்படித்தான்னு கண்டுபிடிச்சிருவார். அந்த மாதிரி எதெல்லாம் வச்சு இதை அவர் கண்டுபிடித்தாருன்னு அடுத்து ஒரு 30 வரிகள்ல இருக்கு. அந்த வறுமை புலவன் இருக்கிறான் இல்லையா, அவன் வந்துட்டு கசங்கின கந்தலாடை அதெல்லாம் ஒரு உடுத்தி இருக்கிறான். அதை பார்த்து அவன் வறுமை புரிகிறது. அவன் கையில ஓலை சுவடி இருக்கும். ஆனா அந்த ஓலை சுவடி கையில ஓலை சுவடி மட்டும்தான் இருக்கு, எழுத்தாணி இல்ல. அந்த சுவடியும் ஓட்ட உடசலா இருக்கு. எழுதக்கூடிய நிலைமையில இல்லாம ஏதோ சும்மா ஒரு வேச்சுக்கு வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. எழுத்தாணி இல்ல. ஒரு புலவன்னா கையில சுவடி எழுதக்கூடிய எழுத்தாணி இருந்தாதான் திடீர்னு யாரோ ஒரு செல்வந்தரை பாக்குறோம்னு டக்குன்னு ஒரு கவிதை எழுதி அவர்கிட்ட கொடுத்து காசு வாங்குற வழியே பார்ப்போமா? அதை விட்டு போட்டு இவனடா இப்படி இருக்கான் அப்படின்னா அவன் ஆசுகவி. அவனுக்கு எழுதி பார்த்து வாசிக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. பார்த்த மாத்திரத்தில் சொன்ன மாத்திரத்தில் அவன் கவி எழுதி விடுவான். அவனுக்கு ஏடாவது எழுத்தாணியாவது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவரை தொடர்ந்து இவர் மறுபடியும் நிறைய சொல்கிறார். உன்னை பார்த்தாலே தெரியுது சாமி, நீ வந்துட்டு வெயில் காத்து மழையெல்லாம் பர்மிஷனே கேட்காம உள்ள வரக்கூடிய ஓட்ட உடசலான ஓலக்குடிசையில் இருக்கிற மஞ்சள் பூசி பல நாளான மதிமுகம் மங்கின ஒரு மனைவியும் ஐயா பசி காதடைக்குது அப்படின்னு உங்ககிட்ட கேட்கக்கூடிய இளமை பொருந்திய பிள்ளைகளும் இருந்தும் நீ வந்துட்டு கந்தலாடை கசங்கன துணியை கட்டிட்டு இப்படி கிழிஞ்சு போன ஒரு ஓலையை வச்சுட்டு இந்த பாலை நிலத்துல தன்னந்தனியா நடந்து வர்றியே, உன் வறுமை எனக்கு தெரியாதா? இவரே ஒரு அனுமானத்துல நிறைய சொல்றாரு. நீ என்ன பண்ணிருப்ப தெரியுமா? இவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த புலவன் அவர் பேசவே விடலைங்க. இவரு பாட்டுதான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணிருப்ப? ஒரு செல்வர்கிட்ட போயிருப்ப. அவர்கிட்ட போய் அவரு வந்துட்டு நல்ல பெரிய அந்த அகில் புகை அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாட மாளிகையில பட்டு துணி போட்ட சாளரங்கள் எல்லாம் கொண்டு பெரிய பெரிய தேக்கு தூண்கள் படைச்ச ஒரு அரண்மனையில பொன்னும் பவளமும் முத்தும் நெல்லும் இருக்கக்கூடிய ஒரு கூல வீதி அமையக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு போயிட்டு நீ கத்துக்கிட்ட பூரா தமிழைய வச்சு அப்படியே தேனொழுக பாடியிருப்ப. ஆனா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? நூல் பல உணர்ந்த நுண்மதி புலவீர், வேலை தெரியும் விவேகம் ஒன்று உள்ளீரே, விளைபொருள் உள்ள வேலையை அறிந்து மற்றொரு வேலை வருகவென்று கூறி நில்லாதேகி நெடுங்கதவடைப்ப. எல்லாம் கேட்டு முடிச்சு போட்டு நீ சூப்பரா பாடினப்பா, அருமையா இருந்துச்சுப்பா. என்ன என்கிட்ட ஒரு பைசா இல்ல, நானே கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்கிறேன், நான் எங்க உனக்கு போய் கொடுக்கறது? நீ என்ன பண்ற? அடுத்த தை மாசம் அறுவடை பண்ணிருவேன், நீ அப்ப போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இன்று போய் நாளை வான்னு சொல்லிடுற. சொன்னா பரவாயில்ல, இந்த ஆளு நிக்கிறத கூட மதிக்காம பட்டார்னு அந்த கதவை சாத்திருப்பாரு. நீ என்ன பண்ணிருப்ப? அழுதுட்டே நின்றுப்பியா? அது ஆரம்ப நிலை விரக்தி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல போய் நீயே உன்னை புலம்பிக்க ஆரம்பிச்சிரு. எல்லாம் என் நேரம், எவன் கொடுப்பான்னு தெரியாம கண்டவன்ட்ட போய் கேட்டு வச்சிருக்கேன் பாருன்னு ஆரம்பிப்பேன். அது திருவள்ளுவர் சொல்றார், இறக்க இறத்தக்கார் காணின் கரப்பின் அவர் பழி தம் பழி அன்று. ஒரு கட்டத்துல குடுக்கான்னு தெரிஞ்சுதான் நம்ம போனோம். குடுக்கலன்னா அது ஏன் தப்பு இல்ல, அவன் தப்பு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிருப்பேன். திரும்பி வீட்டுக்கு வந்தா அப்ப மறுபடியும் வாசல்ல முறமும் கையுமா மனைவி நிப்பா. குழந்தைகள் இன்னைக்கு நீ வெறுங்கையோட வந்தியாங்கிற
மாதிரி பார்க்கும். கேட்க முடியாது. இந்த ஒரு நிலையில உன் விரக்தி அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்ப நீ என்ன பண்ணுவ? படைச்சவன் மேல பழிய தூக்கி போட ஆரம்பிச்சுருவ. உனக்கு மட்டும் இல்லப்பா, வள்ளுவனும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். "இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியற்றியான்." ஒருத்தருக்கு இவ்வளவு குடுத்துட்டு, இருந்தும் இப்படி புலமை இருந்தும் இவங்க கிட்டலாம் கையேந்துற நிலைமையில என்னை வச்சிருக்கான்னா, அப்படிப்பட்ட உலகத்தை படைத்தவன் பறந்து கெட்டொழியட்டும் அப்படின்னு சபிக்கிற நிலைமைக்கும் போயிருப்ப. இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனாலும் பாரேன், ஒரு வகை வறுமையும் உனக்கு நல்லதுதான். சும்மாவா புலமையும் வறுமையும் சேர்ந்திருக்கு? இந்த மாதிரிலாம் வறுமை வரும்போது தான்ப்பா உங்களுக்கெல்லாம் நிழலோட அருமை தெரியும். இரவு பகலினில் இமை காட்டுதல் போல வறுமை செல்வம் மகத்துவம் காட்டும். வறுமை இறைவன் மறவாதென்றும் உறுதி நினைவையும் உறுத்திடச் செய்யும். இந்த மாதிரிலாம் கஷ்டம் கொடுத்தா தானடா நீங்க ஆண்டவனுக்கே அர்ச்சனை பண்றீங்க. அதனாலதான் சாமி இதெல்லாம் உனக்கு கொடுக்குறார். ஞான செருக்கு கொண்டவன் நீ. உனக்கு காசையும் கொடுத்துட்டா சும்மாவா இருப்ப? அனுபவி அனுபவி. அருணகிரிநாதனும் அமீராவி பட்டனுமே இதற்கு ஆட்பட்டவன். நீ எல்லாம் எம்மாத்திரமடா அப்படின்னு இந்த வளம் பொருந்திய புலவர் பாட்டு பேசிக்கிட்டே போறார். நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் செவனேன்னு வந்துகிட்டு இருந்தான். அவன் கவலை அவனுக்கு தலையில துண்ட போட்டு போயிட்டு இருந்தான். போனவனை கூப்பிட்டு வச்சு, நீ இப்படி எல்லாம் சிக்கி சின்னப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கிற, ஆனா இதெல்லாம் நல்லதுக்கு தான்டா, உனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, இன்னொருத்தர் அதே மாதிரி இருக்கவர் சொன்னா பரவாயில்ல. இவன் பலமோடு வருகிறவன் சொன்னா அவனுக்கு கோபம் வருமா வராதா? அந்த புலவனுக்கா வந்துட்டு அவ்வளவு கோபம். கோவத்துல அந்த தமிழே அவனுக்கு தகராறு செய்யும் அளவிற்கு கோபம். ஆனா அப்பயாவது நம்ம தெய்வ சிகாமணி அவரை பேச விட்டாரா? அதுதான் இல்ல. நானும் கடைசி வரைக்கும் இந்த நூல்ல அந்த வறுமையின் புலவன் பேசுவான்னு பாக்குறேன். அவன் கடைசி வரைக்கும் அவர் பேச விடலைங்க. இவரே தான் பேசிட்டு இருக்கார். நான் சொல்லிட்டு சரி, கஷ்டமா தான் இருக்கு தம்பி, ஒண்ணு பண்ணு. நீ வந்துட்டு சென்னிமலைக்கு போ. நம்ம ஊர்ல எல்லாம் வழி சொல்றது நீங்க கேட்டுக்கணும். இந்த கோயம்புத்தூர் சைட்லாம் வந்தீங்கன்னா, இப்படி போ, இந்த கடை இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நேரா வடக்கால போய் ஒரு 2 காலம் தூரம் போனேன்னா ஒரு மரம் வரும். அங்கிருந்து கிழக்கால திரும்பி ஒரு 3 கால தூரம் போனேன்னா 2 பனைமரம் முங்குற அளவுக்கு ஒரு ஆறு வரும். அதை தாண்டி பொழுது சாயறதுக்குள்ள போனேன்னா அண்ணாந்து பார்த்தா மல்லாக்க விழுகிற அளவுக்கு ஒரு மலை வரும். அந்த மலை உச்சியில பளிர்னு ஒரு கோயில் இருக்கு தம்பி, அங்க போய்க்க அப்படின்னு வழி சொல்றாரு. இவனுக்கு என்னடான்னா, கோயில் இருக்கும் அங்க போய் என்னடா சொல்ற நீ என்னைய? நீ ஒரு புலவனை வந்துட்டு கோயில பிச்சை எடுக்க சொல்றியா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு கோவம் வருது. அப்ப அதை தாண்டி இவர் வந்து அந்த சென்னிமலையை பத்தி கொஞ்சம் புகழ ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நான் சொன்னேன்னு கோச்சிக்காத. அங்க போனா வந்துட்டு அந்த மலையில போற வழியிலயே உன் பசி தீந்துரும். அந்த மூலிகை வாசத்துக்கு உன் நோய் தீந்துரும். முருகனை பார்த்தா உன் வறுமை தீந்துரும். நிப்போன்னு இல்ல 7 தலைமுறைக்கு நீ உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்படி இப்படின்னு வர்ணிக்கிறார். நம்ம மனித மனம் இருக்கு இல்லையா? குரங்கு மனங்க. ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் நன்றி கெட்ட மனமும் கூட. ஏன்னா கேட்டாலே யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. கேட்காமலே ஒருத்தர் வந்து உதவி பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்லது சொல்றார், நல்லதுதான் சொல்றார். ஆனா நம்ம கேட்க மாட்டோம். இவன் ஏன் வந்து நமக்கு நல்லது சொல்றான்? சம்பந்தமே இல்லாம இவன் ஏன் வந்து சொல்றான்? நிஜமாவே நல்லதுதான் சொல்றானா? இல்ல ஏதாச்சும் உள்குத்து இருக்குமா? இல்ல பெருசா ஏதாவது எதிர்பார்க்கறானா? அப்படியெல்லாம் யோசிப்போமே ஒழிய, அவன் நல்லது சொல்றாங்கிறத கேட்க மாட்டோம். மனிதர்கள் எப்போதுமே அப்படித்தான். அப்ப இவருக்கு சந்தேகம். இப்பதான் அந்த புலவரே வாயை திறந்து கேக்குறார். எல்லாம் சரிப்பா, நீ நல்லா இருக்க. நான் இந்த நிலைமையில இருக்கேன். நான் உன்கிட்ட கேட்கவே இல்ல. நீயா வந்து எனக்கு இவ்வளவு சொல்றியே, என்ன காரணம்? அப்போதான் இந்த வளமான புலவருடைய பிளாஷ்பேக், அவருடைய முன் கதை எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த புலவர் இருக்கார் இல்லையா, அவரும் நம்ம புலவர் மாதிரி சின்னப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு படாத பாடுபட்டு ஒரு கட்டத்துல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் வந்துட்டு நேரா கங்கா யமுனை சரஸ்வதி கடைசிக்கு அவ்வளவு தூரம் போக முடியலன்னா நம்ம ஊர்ல இருக்கிற காவேரி எதுலயாச்சும் போய் முங்கி நான் உயிரை விட போறேன் அப்படின்னு வடதிசைக்கு பெட்டியை கட்டி கிளம்புறாப்ல. அப்படி அவர் வந்துட்டு கால் கடுக்க நடந்து, ஆனா போகும்போது கூட கையில பழமெல்லாம் எடுத்துட்டு போறாராம். ஏன்னா நான் இறந்தாலும் ஆற்றுல மூழ்கி இறவேனே ஒழிய பசியில எல்லாம் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா போறாரு மனுஷன் சாகிறதுக்கு. அப்படி அவர் வந்து ரெடியா போறாரு. போற வழியில காஞ்சி நதி வந்துட்டு குறுக்கிடுது. காஞ்சி நதி அப்படிங்கிறது நொய்யல் நதி இந்த புத்தகத்துல. அந்த நொய்யல் நதி குறுக்கிடும் பொழுது அங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு ஊர்வலம் போகுது. அந்த ஊர்வலத்துல வந்துட்டு குறவன் குறத்தை எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கூட வந்துட்டு இந்த குரங்குகள் எல்லாம் இருக்கு.
ஒரு அம்மா குரங்க வந்துட்டு இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு சின்ன குரங்கு வந்துட்டு இருக்கு. ஒரு கடுவன் குரங்கு, ஒரு ஆண் குரங்கு வந்துட்டு இவர் கையில இருக்கிற பழத்த பிடுங்கிட்டு ஓடுது. அந்த இடத்துல வந்துட்டு அந்த தேனும், கிழங்கும், நெய்யும் வச்சுட்டு தேன் குடமெல்லாம் எடுத்துக்கிட்டு, நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டு, குறத்தி பாட்டு நம்ம வஞ்சி பாடல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி குறவஞ்சி பாடல்லாம் பாடிட்டு, சந்தோஷமா ஒரு கூட்டம் போறாங்க. அந்த கூட்டத்துக்கு முன்னாடி, அந்த சந்தோஷத்துடைய இன்னொரு முகம் மாதிரி அருளாடிகள் கூட்டம் போகுது. அருளாடிகள்னா, நம்ம இப்ப சாமி ஆடுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு வேலன், வெறியாட்டு இதெல்லாம் அப்போ வழக்கத்துல இருந்த ஆடல் வகைகள். அப்படியே அருளாடிகள் போறாங்க. அவங்க நல்லா சந்தன காப்பும், செங்காந்தள் மலரும், சிகப்பு துணியும், தலையில உருமாலை, கையில தக்கைன்னா உடுக்கை. உடுக்கையும் வச்சுக்கிட்டு ஒரு மாரி பயங்கரமா ஒரு கெட்டப்ல இப்பல்லாம் கருப்பு படம் பார்த்திருப்பீங்க. அந்த மாரி ஒரு கெட்டப்ல அப்படியே பார்க்க பயங்கரமா அவங்க வந்துட்டு அவ்வளோ பயங்கரமா இருந்தாலும், அவங்கள பார்த்து மக்கள் யாரும் பயப்படல. அவங்க கூட அவங்கள சாமியா அவங்கள பத்தி பாடிட்டு, அவங்கள கூட்டிட்டு ஊர்வலமா போறாங்க. இப்போ நம்ம கோயில்கள்லாம் சாட்டு நடக்கும்போது, இந்த காட்சிகள் எல்லாம் நீங்க இப்பயும் கொங்கு மண்டலத்துல அவ்வளோ அழகா பார்க்கலாம். கொங்குன்னு இல்ல, எல்லா மண்டலத்து திருவிழாலயும் இந்த காட்சிகள் எல்லாம் இருக்கு. அப்போ நம்மால தான் சாகணும்னு நெனச்சாலும் பழப்பையோட போறவராச்சே. சரி கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு போலாம். பொறுமையா சாப்பிட்டு சாவகாசமா செத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. போம்போது இவங்க கூட அவரு பாட்டு பாடிட்டு ஜாலியா போறாரு. போறோம் அந்த கூட்டம் வந்துட்டு ஒரு மலையடிவாரத்துல போய் தங்குது. அங்க அந்த மலையோடைய அழகு அவ்வளோ அழகா சொல்றாங்க. அங்க மேகமெல்லாம் வந்துட்டு, ஏதோ தூரத்துல இருக்கிற ஒண்ணா இல்லாம, பக்கத்து வீட்ல நம்ம வச்சிருக்கிற அந்த பஞ்சு தலையணையிலிருந்து வெளிய வந்த மாதிரி பக்கத்துல வந்துட்டு போகுது. என் கைய உரசிக்கிட்டு அந்த மேகம் போகுது. அவ்வளவு அழகா வந்து அந்த தண்ணீல சூரிய கிரணங்களெல்லாம் பட்டு, தங்க அருவி போல என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த குளிர் தென்றல் தீண்டும்போது, என் மனதில் இருந்த விரக்தி எல்லாம் என்னை விட்டு போச்சு. இவ்வளவு அழகான மலை நான் எப்படி இத்தனை நாள் காணாமல் இருந்தேன். அப்படின்னு ஒரு செகண்ட் மெய்மறந்து நிக்கிறார். அப்படி நிக்கும்போது அந்த கூட்டத்துல ஒரு பெரியவர். அந்த பெரியவர் இவர கூப்ட்டு, இந்த மாதிரி "நீ வந்துட்டு ஒரு புலவன்னு எனக்கு தெரியுது. உன்னோட தேவையும் எனக்கு புரியுது. நீ நேரா சென்னி ஆண்டவன போய் அந்த முருகன பார். அவன் சொல்லுவான் உனக்கு வேணுங்கிறத" அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அப்படி இவனும் அங்க போயி சென்னிமலை ஆண்டவனை பார்த்து, இவனுக்கு தெரிந்த தமிழ் பாடல்களை எல்லாம் பாடி துதிக்க, அங்க இருந்த அந்த கோயில் அர்ச்சகர் வந்துட்டு இவருக்கு திருநீரும் சாந்தும் கொடுத்து, "உன் தமிழை நான் கேட்டது பத்தாது. மலை உச்சியில சுந்தரவள்ளி அமிர்தவள்ளி கூடம் இருக்கு. அங்க போய் இந்த வள்ளியை நீ பார்த்து அவளுக்கும் இந்த பாடலை சொல்லடா" அப்படின்னு அனுப்புறார். அங்கே இருந்து இவரு வள்ளியுடைய சன்னதிக்கு போகிறார். இதுக்கு அப்புறம் தான் இந்த கதையுடைய ரொம்ப சுவையான பகுதிகள் எல்லாம் வருது. ஏன்னா வள்ளியுடைய இடத்துக்கு போவது வந்து 470வது பக்கம். 470வது வரியில இருக்கு. அந்த வரியில இருந்து இந்த புத்தகமே எனக்கு மணக்க ஆரம்பிச்சிருச்சு. 10 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சேன். படிச்ச எனக்கே பசி வர அளவுக்கு சோறு போட்டுருக்காங்க அந்த புலவருக்கு. அவர் அப்படியே வரிசையா வைக்கிறார். இவரு போனாராம் வள்ளியோடைய மண்டபத்துக்கு போய் பாடியிருக்கார். அந்த பாடலை கேட்டு அந்த அருளாடிகள் மடத்துடைய தலைவர் இவர கூப்ட்டு, "நீ பாடுனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சாமி. அப்படியே காதெல்லாம் புரிஞ்சு போச்சு. அதனால எங்க செவியார நீ சோறு போட்டு உனக்கு வயிறார நான் சோறு போட்டு தான் அனுப்புவேன்" அப்படின்னு இவர கூப்ட்டு உட்கார வச்சு, திருநீறு பூசி, லிட்டரலா அவருக்கு பூசி புடிச்சு உட்கார வச்சு இலைய போட்டாங்க. இந்த இடத்துல நம்ம கண்ணதாசன் அழகா சொல்லுவாரு பாத்தீங்களா ஒரு பாடல்ல, "ஏனுங்க என்னங்க ஆமாங்க, மானுங்க வேணுங்களா வாங்கிக்கோங்க, தேனுங்க எடுத்துக்கங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்கடா உட்காருங்க, ஏவையா பாயசம் எடுத்து போடு. அப்பப்பா கோவையிலே விருந்து வந்தால் 6 நாள் பசி வேண்டும், வயிறும் வேண்டும். தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது, சாப்பாடு போட்டே சாகடித்து விடுவேன்." இது நான் சொல்லல, கண்ணதாசன் சொன்னார். அப்படி நிஜமாவே அத்தனை வகை சாப்பாடு போட்டிருக்காங்க. அவருக்கு போட்டாங்களோ இல்லையோ, ஆனா கொங்கு மண்டலத்துல அத்தனை வகை சாப்பாடு இருந்தது. இன்னைக்கு என்ற வீட்ல சாம்பார் சட்னியும் சாப்பிடுறதுக்கே எனக்கு நேரம் போகுதேன்னு நினைக்கும்போது சற்றே வருத்தமாகத்தான் இருக்கிறது. படிக்கிறவங்க அநேகமா வந்துட்டு மணி கூட கிட்டத்தட்ட 7 ஆயிடுச்சு. எல்லாரும் பசியில இருப்பீங்க. செவிக்கு விருந்து போல இதுவே விருந்தா இருக்கும்ங்கிற நம்பிக்கையில், குமரி வாழை குருத்தினை விரித்து, நல்லா தலவாழை இலை போட்டு, நீர் தெளித்து, நேர்முகம் இருந்து, 5 அமுதும் தேன் திணை மாவும், பஞ்சாமிர்தம், தெனமாவு இதெல்லாம் தேனு இதெல்லாம் வச்சு, மாம்பழம், கதலி, வறுக்கை, சுளை, மாப்பழ கதலினா வாழை, அப்புறம் வந்துட்டு வறுக்கைனா பழம், மாப்பழ, வாழை இதெல்லாம் வச்சு, அறுசுவை கறிகளும் அப்பள வகையும் 6 வகை கூட்டு, அது கூட பொரிச்ச அப்பளம், அன்னமும் பருப்பும் புது நெய்யும் ஊத்தி,
சுண்டை வத்தல் சுவைமிக குழம்பும், நல்லா சுண்டக்காய் குழம்பு ஊத்தி, நெல்லி சேர்த்து அரைத்த மோர் குழம்பு, நெல்லிக்காய் போட்ட மோர் குழம்பு, மிளகு, சீரகம், மிதமாய் தூதுளை சேர்த்து செய்த தெளிவுறு ரசம். சாம்பார் ஊத்தியாச்சு, குழம்பு ஊத்தியாச்சு, ரசம் மோருக்கு அடுத்து ரசம். ரசம் சாப்பிட்டுட்டு கண்ணல்னா கரும்பு, கண்ணல், நெய், பால் கலந்துடன் சமைத்த சர்க்கரை பொங்கல், கடைசியா தித்திப்பா சர்க்கரை பொங்கல், தாளிச்ச மணஞ்சேர் புளி உலை வெந்த பொன்னிறை புழுக்கள். வெறுந்தண்ணிக்கு சோறு பொங்குறதுக்கே இங்க 3/4 மணி நேரம் ஆகுது. இவங்க புளித்தண்ணியில சோறு பொங்குன புழுங்கலரிசி சாதமும், நிறைந்த முளித்தயிரும், அது கூட அன்னமும், ஆப்பால் அடிசல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆப்பால் அடிசல் என்றால் தண்ணிக்கு பதிலா பாலிலே உலையிட்டு வைக்கப்பட்ட சாப்பாடாம். பால்ல சாப்பாட்டுல பால் ஊத்தி தான் நான் பார்த்திருக்கேன். பால்லயே சோறு சமைச்சு ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. இவ்வளவு சமைத்திருக்கிறார்கள். அந்த அன்னையர்களுக்கெல்லாம் ஒரு கும்பிடு போட வேண்டும். ஆப்பால் அடிசலும் துவையலும் இவையெல்லாம் அன்புற படைத்து, இடையில என்னப்பா ஏஞ்சு போற, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இன்னுரையெல்லாம் சொல்லி உண்ணுமாறு என்னை ஊக்கினர் உணவை, வயிறும் வாயும் வாய்த்த பயன்கொள தேவர் அமுதினும் தீஞ்சுவை மிகுந்த இந்த உணவை உண்டேன். எனக்கு வயிறும் வாயும் வாய்ச்சதுக்கு பயனே இன்னைக்கு தான்டா, பிறவி பயனே கிடைச்சிருச்சு, இனி என்ன வேணும் அப்படின்னு வயிறு நிறைய சாப்பிட்டேன். இதெல்லாம் இவர் யார்கிட்ட சொல்றாரு? அங்க ஒரு வாய் கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்கிற அந்த புலவன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறார். இதெல்லாம் சொல்லி அவனுக்கு பசியை கிளப்பி விட்டாச்சு. இதெல்லாம் சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு எந்திரிக்கிறேன். எந்திரிக்க முடியாம விழுறேன். விழுந்தது கூட சோறு போட்ட அந்த அன்னை கால்ல தான் விழுந்தேன். பரவாயில்ல, உப்பிட்ட அந்த உள்ளத்துக்கு கால்ல விழுந்து நான் நன்றி சொல்றது நன்றுதான் சொல்லி அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி விட்டேன். வணங்கி நான் எழுந்து போகலாங்கும் போது அந்த ஊர் பெரியவரை நான் கூப்பிட்டு, ஏன் தம்பி, சென்னிமலை முருகனை பார்த்த மாத்திரத்துக்கே இவ்வளவு அழகா பேசுறியே நீ, ஒருவேளை இந்த ஊரை பத்தி எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ நல்ல பாடல் எல்லாம் பாடுவ. நீ உட்கார், இந்த மாதிரி தமிழ் தான் எனக்கு வேணும். எங்க ஊர் வெறுமையெல்லாம் சொல்றேன், நீ என்ன பண்ற, 4 பேத்துக்கு இந்த வெறுமையெல்லாம் சொல்லி எங்க ஊரை பத்தி பேசு அப்படின்னு சொல்லுகிறார். இந்த இது 500வது வரியில இருக்கு. இந்த 500வது வரியில இருந்து 535வது வரி வரையில் ஒரு 35 அடிதான் இந்த புலவராற்றுப்படை நூலினுடைய உயிர் நாடியாக இருக்கு. ஏன்னா சென்னிமலை முருகன் புலவராற்றுப்படைங்கிறது பெயர் பார்த்தோன்னு ஒரு பக்தி நூலா தெரிந்தாலும் முருகனை பற்றி இந்த பக்தியை பத்தி எல்லாம் பெருசா இல்லை. இது முழுக்க முழுக்க சென்னிமலை பற்றியும் புலவர்கள் வாழ்வை பற்றியும் அந்த மலைவாழ் மக்களை பற்றியும் அமைந்த ஒரு நூல். அப்ப அந்த சென்னிமலையோட சிறப்புகள் எல்லாம் இந்த 35 வரிகள்ல நச்சுன்னு கொடுத்திருக்காங்க. நான் முதல்ல என்னடா 35 வரிகள் தானா அப்படின்னு ஏமாற்றம் அடைந்து விட்டேன். ஆனா ஒரு கட்டத்துல ஒரு 4 வரிகள் மட்டும் இதுல நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அந்த 4 வரிகள் பார்க்கும்போது ஒரு பொருளும், பார்க்க வேறொரு பொருளும் கொடுக்கும் வகையில் இருந்தது. கடைய வெண்ணெய் உருங்கிற மாதிரி அந்த 4 வரியில் அத்தனை விஷயம் இருந்தது. செவிசூர் மாவின் திரள் உரம் பிளந்த, அதாவது சூர்பனவனுடைய அந்த நெஞ்சத்தை பிளந்து, செவ்வேற்செய்யும் திருவருள் பொழியும், போன உயிர் உடல் புகுந்திடச் செய்யும், சஞ்சீவனி முதற் சாற்று 4 வகை சேர்மருந்தும் மலையில் உண்டு. சஞ்சீவனி முதலான 4 வகை அப்படிங்கிறது சல்லியகரணி, சந்தானகரணி, சமணியகரணி, மிருத சஞ்சீவனி, இப்படி 4 வகை மூலிகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நாங்க சில நூல்களை எல்லாம் கொஞ்சம் படிச்சு பார்த்ததுல அடியேனுடைய அடிமட்ட அறிவுக்கு எட்டிய வரையில் சஞ்சீவனி, மிருத சஞ்சீவனில ஒரு 5 வகை இருக்கு. அது போக மீதிய கரணிகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல உரிய ஒரு பண்புல இருக்கும். ஒவ்வொரு இடத்துல இந்த மூலிகைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதனால பல்வேறு நூல்கள்ல பல்வேறு விதமா இதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னதான் அப்படிங்கிற மாதிரி அல்ல. ஒவ்வொரு பாடல்கள்ல இப்ப சஞ்சீவனியே நம்ம தண்ணியில விட்டா எதிர் திசையில போகிற அந்த சுருள் போன்ற ஒரு கட்டையை தான் பார்த்திருப்போம். அது சஞ்சீவனின்னு சொல்கிறவர்கள் உண்டு. இரவுல ஒளிரக்கூடியது சஞ்சீவனி அப்படின்னு சொல்கிறவர்கள் உண்டு. இப்படி சஞ்சீவனிக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சஞ்சீவனி இங்க உண்டு. மூப்பும் பிணியும் உறைவர் மரணமீதாமல் வாழ்ந்த செய்யும் கையா வெட்டி கல்வரை உண்டு. கல்வரை அப்படி கையா வெட்டி கல்வரைனா கையாலேயே வெட்டி செய்யப்பட்ட மலை கோயில். மரணமே இல்லாமல் உங்களை காப்பாற்றக்கூடிய, எப்பேற்பட்ட நோயினாலும் தீர்க்கக்கூடிய கையாலே வெட்டி செய்யப்பட்ட இந்த குன்றத்து கோயில் உண்டு.
கடியற ஓட்டும் கடிமணம் மிகுந்த கருநொச்சியை காணலாம் இங்கு. நம்ம வேள்பாரி படித்த அன்பர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஒரு செடி இருக்கும். அந்த செடிய வச்சா பூனையும், புலியும் பக்கம் பக்கத்துல கூட உட்காரும் அப்படிம்பாங்க. அதனுடைய மனம் அப்படி. இப்போ கூட இந்த சிறியானங்க, பெரியானங்க, கற்பூரவள்ளி எல்லாம் வச்சா பாம்புகள் வராது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்படி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். கடிய கொடிய மிருகங்கள் எல்லாம் விரட்டக்கூடிய மனமிகுந்த ஒன்று கருநொச்சி. அந்த கருநொச்சி இந்த மலையில நிறைய இருக்கு. அற்றற்று உடல் சேர் அற்புதம் கொண்டு தருவதாய் முத்தும் தவளம் கொண்ட வெண்சாரையும் உண்டு. இப்போ கூட நம்மளோட தொகுப்பாளர் லவனும் நன்றி வரை குசனும் இந்த வெண்சாரையை கேட்டோன்னு எக்ஸைட் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நான் முதலில் வேள்பாரி நூல்ல தான் இந்த வெண்சாரையை பற்றி கேள்விப்பட்டேன். எப்படி நம்ம வெள்ளைக்காக்காவை பார்க்கறது அதிசயம்னு சொல்றோமோ அந்த மாதிரி வெண்சாரை ரொம்ப அதிசயமான ஒரு உயிரினம். இதை பார்த்தாலே மோட்சம்னு சொல்கிறவர்கள் உண்டு. இந்த வெண்சாரை ஊர்ந்து போச்சுன்னா அது போன தடத்துல கற்பூர மனம் வீசும் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து தவள வெண்சாரைன்னா வெண்ணிறத்துல கற்பூர வாசனை கொண்ட வெண்சாரைகள் இந்த மலை குகைகளிலே உண்டு. கண்முன் தோன்றி காணப்பெறாத காணா சுனையும் காணும் இம்மலையில். கண்ணு முன்னாலே சுனை இருக்கும். காணா சுனைகள்ங்கிறது வந்துட்டு இந்த சுனையோடைய அந்த பிளவு நமக்கு தெரியும். ஆனா தண்ணி தெரியாது. நீங்க தண்ணி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் நின்னு பார்த்தா மட்டும்தான் தண்ணி தெரியும். அந்த தண்ணியும் கூட நீங்க குனிஞ்சு நேரா எட்டி பார்த்தாலும் உங்களுடைய நிழல் அந்த தண்ணியில தெரியாது. அது நிழல் காணா சுனை. இப்படி ஒரு ஒளியியல் சந்திரங்கள் மிகுந்த இயற்கை அதிசயம் இந்த காணா சுனைகள். அப்படிப்பட்ட கண்முன் தோன்றாலும் பார்க்க முடியாத காணா சுனைகள் உண்டு. கருங்கொடி என்னும் காகமேறாத சினகர கூடமும் உண்டு. இப்பவுமே வந்துட்டு இந்த சிறகிரி, சென்னிமலைக்கு இன்னொரு பேர் சிறகிரி. சிறகிரியினுடைய மேல் அந்த மண்டபத்துக்கு மேல, கோயில் கோபுரத்துக்கு மேல காகங்கள் பறப்பதில்லை அப்படின்னு சொல்லுவதுண்டு. இப்பவுமே அங்க காகங்கள் எதுவும் பறப்பது கிடையாது. அப்படி காகம் ஏறாத சிகர கூண்டும் வானம் பெய்யாம போனா இந்த இடத்துல வரக்கூடிய மாமாங்க சுனை. சென்னிமலையில 22 தீர்த்தங்கள் இருக்காம். அந்த 22 தீர்த்தங்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு அடிவாரத்துல இருக்கிற திருமஞ்சன தீர்த்தமும், மேல சந்தி விநாயகர் கிட்ட இருக்கக்கூடிய மாமாங்க தீர்த்தமும். திருமஞ்சன தீர்த்தம் அப்படிங்கிறது தான் மூலவருக்கு முதலபிஷேகம் செய்யக்கூடிய தீர்த்தம். இரட்டை மாட்டு வண்டி ஏறிய சாதனை நிகழ்வு நடந்தது நம்ம சென்னிமலையில. இப்பவுமே காலையில தினமும் அந்த திருமஞ்சன தீர்த்த தண்ணியை 2 காளைகள் குடத்திலேந்து அந்த 1320 படிகளும் ஏறி போய் சேர்ப்பித்தால்தான் அந்த திருமஞ்சனத்துலதான் மூலவருக்கு முதலபிஷேகம் செய்கிறார்கள். இது இப்பயுமே சென்னிமலையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். பக்கத்துல இருக்கிற மலைப்பாதைகள்ல அந்த 1320 படிகள் ஏறி காளைகள் போகிறது. இந்த அதிசயத்தை இன்னுமே பார்த்து கொண்டிருப்பது பல முருக பக்தர்களுக்கு கண்கொள்ளாத ஒரு காட்சி. அப்படி திருமஞ்சன தீர்த்தம், மாமாங்க தீர்த்தம்ங்கிறது வந்துட்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுரக்கும்னு சொல்லுவாங்க. அதே நேரம் இடைப்பட்ட நேரத்தில் எப்பயாவது இந்த நாட்டுல பஞ்சம் நேரிட்டால் இவங்க சாமியை வேண்டும் போது அந்த தீர்த்தம் சுரக்கும். சாமி வேண்டி அது ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் சொன்னாங்க. அதை செய்யும் பட்சத்தில் அந்த மாமாங்க சுனை தீர்த்தத்திலிருந்து நீர் வரும். அந்த நீரானது திருப்பி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நீங்களா மீண்டும் அதை அடைக்கும் வரையில் சுரந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவதுண்டு. இப்படி மாமாங்க தீர்த்தமும், பின்னாக்கு சித்தர் குகையும், பவள குறிஞ்சி ஐவகை குறிஞ்சியில ஒன்று. பருக்களில் முளைத்த புல்லுருவி. நான் இந்த இடத்தில் விழுந்து விட்டேன். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் சும்மா சொல்லுவாங்க, புத்தி கிடக்குது புல்லுருவி மாதிரி அப்படின்னு. நான் கூட அது ஏதோ கெட்ட வார்த்தை போலங்க அப்படின்னு நினைச்சேன் புல்லுருவிங்கிறது. ஆனா புல்லுருவி என்பது ஒரு செடி. புல்லுருவி செடி வந்து ஒரு ஒட்டுண்ணி. தானா சுயமா வந்துட்டு மண்ணுல இருந்து நீரோ சத்துக்களோ எடுக்காம சார்ந்து மத்தது இன்னொரு செடியை சார்ந்திருக்கும். அதனால அட்டை போல இருக்காங்க புல்லுருவிம்பாங்க. இது என்னடா அதிசயம் அப்படின்னு பார்த்தா, பருக்களின் முளைத்த புல்லுருவி அப்படின்னு. பரு அப்படின்னா வந்து பாறை. ஒரு செடி தன்னால உயிர் வாழ முடியாது. அதனால ஒரு ஒட்டுண்ணியா இன்னொரு செடியை சார்ந்தே வாழக்கூடிய அமைப்பு கொண்டது. ஆனால் இந்த புல்லுருவி பாறை இடுக்குல மட்டும்தான் முளைக்குமா. பாறை இடுக்குல அது சார்ந்து வாழ்வதற்கு எந்த ஒரு சத்துள்ள செடிகளும் இருக்காது. அப்போ புல்லுருவி தன்னுடைய அடிப்படையான அமைப்புகளே இல்லாம ஒரு பாறையிலிருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு சத்து எடுக்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு செடி பாறையிலிருந்து முளைக்கிறது என்றால் அது எப்பேற்பட்ட அதிசயம். இப்படிப்பட்ட பாறை இருக்குல இருக்கக்கூடிய புல்லுருவிகளும் இந்த தல புராணம் செய்வித்த சரவண முனிவரினுடைய தலமும் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அவ்வளவுதானா? 35 வரிதானா? நான் என்னமோன்னு எதிர்பார்த்தனே, இவ்வளவுதானா அப்படின்னு எனக்கு ஒரு ஏமாற்றம்.
நான் சென்னிமலை எனக்கு வந்து எங்க ஊர் பூர்வீகம் சென்னிமலை. என்னடா நம்ம ஊர பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோமே! 35 வரையில முடிச்சுட்டாங்களே! இதெல்லாம் செல்லாது. அப்படின்னு சொல்லி நானும் இப்ப இணைப்புல இருக்க என்னோட தோழி மதுவும் சேர்ந்து இன்னைக்கு இன்னொரு முறை மறுவாசிப்பு செஞ்சோம். அப்பதான் தெரிஞ்சது. ஓ! நமக்கு தான் படிக்க தெரியல. ஒரு 4 வரி சொன்னேன் பார்த்தீங்களா? நிஜமாவே அந்த 4 வரி தான் இந்த இதோட உயிர்நாடி. நம்ம சஞ்சீவனி மூலிகை இருக்குன்னு பார்த்தோம். சஞ்சீவனி மூலிகைகள்ல 5 வகை மூலிகை இருக்குன்னு ஒரு கட்டுரை கிடைத்தது. அந்த 5 வரை என்னன்னா வகைகள் வெண்சாறை, வெண்தவளை, கடியா வெட்டி அல்லது கயாத வெட்டி. இந்த இரு பெயர்ல இருக்கக்கூடிய கயாத வெட்டி, கருநொச்சி, அப்புறம் வந்துட்டு இன்னும் கயாத வெட்டி, வெண்சாறை, வெண்தவளை, கருநொச்சியும், காணாச்சுனையும். இந்த 5 செடிகள் இருக்கு. காணாச்சுனை இந்த பேரை எங்கேயோ கேட்டிருக்குமேன்னு திரும்பி அந்த வரிக்கு வந்தா, அந்த இடத்துல நீங்க மறுபடியும் மறுவாசிப்பு செய்யும் பொழுது, மூப்பும் பிணியும் இல்லாமல் தவிர்க்கக்கூடிய கையா வெட்டி கல்வரை உண்டு. கையா வெட்டி என்றால் கையால் வெட்டிய கல்வரை அல்ல, கையா வெட்டி செடி. அதே மாதிரி கடிய மனங்கொண்ட கருநொச்சி உண்டு. 2வது மூலிகையாச்சா? முத்தும் தவளமும் போன்ற அப்படிங்கிறது வெண்ணிற கற்பூர வாசனை கொண்டதுன்னு நம்ம முதல்ல ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம். ஆனா முத்துங்கிறது வெண்ணிறத்தை குறிக்கிறது. முத்து தவளம்னா வெண்தவளம். வெண்தவளம் 3வது வகையான சஞ்சீவி. அதற்கு அடுத்த வரையில் இருப்பது வெண்சாறை. இதற்கு அடுத்த வரையில் இருப்பதுதான் கண்முன் தோன்றி காணப்பெறாத காணாச்சுனை. காணாச்சுனை 5வது வகை சஞ்சீவனி. உண்மையிலே அந்த வரி பாருங்களேன். கண்முன் தோன்றி காணப்பெறாத கண்ணு முன்னாலேயே இருந்துச்சு இந்த 4 வரி. ஆனால் முதல் முறை வாசிக்கும் போது கிடைக்கவில்லை. மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போதுதான் அந்த 4 வரிக்குள்ள இத்தனை விஷயம் இருக்கா? இந்த 5 மூலிகைகள் தான் இங்க இருக்கு அப்படிங்கிறது முதல் வாசிப்பில் கிட்டவில்லை. இப்படி பல அதிசயங்கள் கொண்டதுதான் இந்த நூல். பல மறுவாசிப்புகளுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு நூல் இந்த சென்னிமலை முருகன் புலவராற்றுப்படை. இப்படி இன்னும் நிறைய அதிசயங்கள் இந்த மலையில உண்டு. இப்ப கூட மூலவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய இந்த முளித்தயிர் இருக்கு இல்லையா? அது வந்து புளிச்சே போகாது அப்படின்னு சொல்லுவதுண்டு. நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த மலையை பற்றி. காகமேறாத கூடமாகட்டும், இப்படி பாறை இடுக்குல இருக்கக்கூடிய புல்லுருவிகளாகட்டும், இங்க இருக்கக்கூடிய ஒரு குகை பினாக்சித்தர் குகைங்கிறது பழனி வரையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குகை அப்படின்னும் சொல்லுவதுண்டு. இப்படி இப்ப நம்ம பேரூருக்கு 5 வகை பேரதிசயங்கள் மாதிரி சென்னிமலைக்கும் சொல்லில் மாளாத பேரதிசயங்கள் நிறைய உண்டு. இதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அடுத்த பத்திக்கு போகும்போது இதெல்லாம் வந்துட்டு யார் சொன்னா? நம்ம வளமான புலவருக்கு, அதாவது திடீர் செல்வந்தரான இந்த புலவருக்கு அந்த ஊரு பெரியவர் சொல்றார், எங்க ஊர்ல இதெல்லாம் இருக்கு தம்பி அப்படின்னு. இவரும் கேட்டு பரவசப்பட்டு நான் இப்பவே கிளம்புறேன், இது எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இவரை எந்திரிச்சு போகவே விடமாட்டாங்களாட்டு அந்த ஊர்ல. சாப்பிட்டுட்டு கிளம்புறனாரு உட்கார வச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. திரும்பி கதை கேட்டு கிளம்புறனாரு மறுபடியும் உட்கார வச்சு, அது எப்படி நீ வெறுங்கையோட போவ? வயிறாவது சோறு போட்டோம், அதுக்காக வெறுங்கையோட அனுப்புறதா? அப்படியெல்லாம் வந்தவங்களுக்கு நம்ம ஊர்ல வந்துட்டு ஒரு தட்டத்துல ஏதாவது கொடுத்தா கூட திருப்பி வாழைப்பழம் வச்சு கொடுக்குற பழக்கம் உண்டு. அது எப்படி அவனை வெறுங்கையோட அனுப்புவேன்? அது விருந்தோம்பல் கிடையாது. நீ உட்காரு, நான் வந்துட்டு உன்னோட தமிழுக்கு நான் அடிமையாகி விட்டேன், உன் தமிழுக்காக இதெல்லாம் கொடுக்குற, மறுக்காம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க ஒரு லிஸ்ட். எங்க ஊருக்காரங்க எவ்வளவு காசு படைச்சவங்களா இருந்திருக்காங்க. நிஜமா நான் வந்துட்டு சிலப்பதிகாரத்துல 1000 கலஞ்ச பொன் மாதவிக்கு அரங்கேற்றத்துல கொடுத்தாங்கன்னு சொன்னப்போ 1000 கலஞ்சா அது இப்ப கோல்டு ரேட்டுக்கு கிடைச்சா 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுவேனேன்னு யோசிச்சேன். இங்க இவருக்கு கொடுத்த அந்த பரிசு 4 வரி பாடினதுக்கே இவ்வளவு கொடுக்குறீங்களே, இப்படி தெரிஞ்சா நான் அந்த காலத்திலேயே பிறந்து என்னென்னவோ வாங்கியிருப்பேனேங்கிற பொறாமப்படுற அளவுக்கு இருக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்க? பொன்னும் மணியும் உரைத்தவர் முத்தும். பொண்ணு மணி முத்து இதெல்லாம் கொடுத்தாச்சு. மணி விரல் ஆளியும், அதாவது இந்த மோதிர விரலுக்கு போடுற ஆளியும், மகர கண்டிகைன்னா இந்த இடத்துல போடக்கூடிய ஒரு அணிகளை மகர கண்டிகையும், மரகத மாலையும், இந்த இடத்துல மரகத கற்கள் அதிகமா கிடைக்கும் கொங்கு பெல்ட்ல. சோ மரகத மாலையும், வைர கடுக்கனும், தங்க பதக்கமும், தகுகை கடகமும், அழகு திகழுற மணி அணிகலன்கள் பிறவும். இதெல்லாம் பார்த்தாதான் இன்னும் சில அணிகலன்களும். இந்த வரி நோக்கு நுழையா நுண்ணிலை ஓட்டிய வேயுரி என்ன வெண்துகிலாடையும். நோக்கு நுழையா அப்படின்னா பார்த்தா நமக்கு இடைவெளி தெரியாத அளவுக்கு நுண்மையான இலைகளால் வேய்ந்த. இப்போ இந்த நிறைய துணிகள் எல்லாம் வந்துட்டு 4-5 லேயர் ஓட்டும் போது நமக்கு இடையில அந்த இடைவெளி தெரியாது. அப்போ வந்துட்டு மினிமம் ஒரு 3 லேயராவது ஓட்டுவாங்க இங்க தறிகள் எல்லாம் கேட்டு பார்க்கும்போது. ஸோ அந்த 3 லேயர் ஓட்டினாதான் அந்த இடைவெளி தெரியாத அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஆடைகள் கிடைக்கும். ஆனா வேயுரி என்ன வெண்துகில் ஆடையும்னு போட்டிருக்கு. வேய்னா வந்துட்டு மூங்கில்,
மூங்கிலினுடைய அந்த கணுக்களை தாண்டி மெல்லிசா அதனோட தோலை உரிப்பதே ஒரு கலை. அந்த மூங்கில் வேய் உரிங்கிறது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப லேசான ஒரு விஷயமாக ஒரு கலைகள்ல ஒண்ணாவே அத சொல்றாங்க. அத உரிக்கிறது. அப்படி வேயுரி போல மெலிசா ஒற்றை லேயர், ஒரே ஒரு சிங்கிள் லேயர், ஒரே இதுல ஒரே வரியில நோக்கு நுழையாத நுண்ணிலை ஒட்டிய துகில் கொடுத்தாங்களாம். அப்போதிருந்தே இந்த ஊர் துணி நெய்வதற்கு ஃபேமஸான இடம் போல. கம்பளச் சால்வையும் கவின்தலை பாகையும் சட்டையும் குட்டையும் தரிக்கும் மேலாடையும் நீரும் சாந்தும் நிழல்பட நிறைத்த பொற்பூந்தட்டையும் இதெல்லாம் ஒரு பெரிய தாம்பாள தட்டுல வச்சு பொற்புறம் எடுத்து அவருக்கு ஆரத்தியும் எடுத்து ஆர்களி உவகை அகந்தனிற் பெருக அறிஞ கடல் போல உன் மனம் வந்துட்டு சந்தோஷத்துல திளைக்கிட்டுமடா அப்படின்னு வாழ்த்தி இத்தனையும் கொடுத்தாங்களாம். 4 வரி பாடினாருங்க. இதெல்லாம் கிடைச்சா யோசிச்சு பாருங்க. அம்மானிக்கே டஃப் கொடுப்போம் இப்ப நம்ம. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு 1000 கலஞ்ச பொண்ணுங்கிறது ஒரு மூட்டையில அடங்கிடும். அந்த 1000 கலஞ்ச பொண்ணுக்கு அவ்வளவு மதிப்புனா இது இத்தனையும் பொன்னும் மணியும் மரகதமும் இத்தனையும் நான் பெற்று விட்டேன், நீயும் செல்லடா புலவா, உனக்கும் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றார். இப்ப நம்ம எல்லாம் ஒரு மாதிரி ஆண் ஸ்டக்காய் நின்னோம் இல்லையா? நானும் அப்படி நின்ட்டேன். அந்த வறுமையின் புலவரும் நின்று விட்டார். சொல்லிட்டு இந்த வளமிகுது புலவரும் சரி நான் தான் சொல்லிட்டேன்ல கிளம்பு அப்படின்ட்டு போறார். அப்போதான் நம்ம புலவன் பதறுகிறான். அடையாடே நில்லு நில்லு நில்லு, நீ வந்துட்டு நிறைய சொல்லிட்டப்பா, நீ ஆரம்ப காலகட்டத்துல வழி சொன்ன நான் மறந்துட்டேன், போன்னு சொன்னா நான் எங்க போறது, போற வழி சொல்லிட்டு போ அப்படின்னு இவர் கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அந்த நாட்டுடைய வளம் அந்த அந்த பகுதி அப்ப ஆரம்பிக்குது. இந்த நூலுடைய ஒரு 3வது பகுதி, இறுதி பகுதி இந்த நாட்டு வளம். அந்த பூந்துரை நாட்டுக்கு போற வழியெல்லாம் சொல்லி அந்த நாட்டுல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அழகா சொல்றாங்க. கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது மூவேந்தர்கள் ரொம்ப பிரதானமாக வருவதற்கு முற்பட்ட காலத்துல இங்க ஐவகை மண்டலங்கள் இருந்ததா சொல்லுவாங்க. சேரம், சோழம், பாண்டியம், தொண்டை, கொங்கு. அப்போ பல்லவம் கிடையாது. பல்லவம் பிற்காலத்துல வந்தது. அப்போ சேரம், சோழம், பாண்டியம், தொண்டை, கொங்கு. இந்த கொங்கு மண்டலத்துல 24 நாடுகள் இருந்ததாம். அந்த 24 நாடுகள்ல முதன்மையான ஒரு நாடு பூந்துரை நாடு. இப்போ எனக்கு தெரிஞ்ச சில ஈரோட்டு நண்பர்களிடம் கேட்டா, "அட போங்கக்கா, நீங்க வந்துட்டு மருதமலைக்கும் பீளம்பாட்டுக்கு இருக்கிற தூரத்துக்கு சொல்றீங்க. பூந்துரை எங்க கிடக்குது, சென்னிமலை எங்க கிடக்குது" அப்படின்னாங்க. ஆனா பூந்துரை நாடு வந்துட்டு அப்போ இப்ப இருக்கக்கூடிய ஈரோட்டுல ஒரு 3/4வாசி வந்துட்டு பூந்துரை நாடாக விளங்கியது. அந்த பூந்துரைக்கு உட்பட்ட ஒரு மலைதான் இந்த சென்னிமலை. பூந்துரைக்கு சென்னிமலை வந்து சேர்ந்த கதைன்னு ஒண்ணு சொல்லுவதுண்டு. அனந்தன்கிற ஒரு நாகமும் வாயுதேவனும் போரிட்ட போது நம்மளுடைய வடக்கெல்லையா சொல்ற வடவேங்கடம் மேருமலை இருக்கு இல்லையா? அந்த மாலவன் குன்றம் சிதறி தெரித்து அந்த சிதிலத்துல சிகரப்பகுதி சிரகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிகரப்பகுதி வந்து விழுந்த இடம் தான் இந்த சென்னிமலை. சென்னிமலைக்கு இப்பயும் சிரகிரிங்கிற பெயர் உண்டு. சோ அப்படி பூந்துரையில வந்து விழுந்த ஒரு மலை இந்த சென்னி. இந்த சென்னி மலையில நீங்க பார்க்காத அதிசயம் கிடையாது, கேட்காத மொழிகள் கிடையாது, நீ என்ன கேட்டாலும் அங்க அது எல்லாமே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். எல்லாமே வந்துட்டு எப்பவுமே நம்ம தமிழ் இலக்கண முறைப்படி இதுதான் இறுதி பகுதி இந்த செய்யுள்ல. தமிழ் இலக்கண முறைப்படி எந்த ஒரு நிலத்தை பாடினாலும் அந்த நிலத்துடைய பெயர், அதை சுட்டக்கூடிய கருப்பொருட்கள், மனிதர், தெய்வம், விலங்கு, பறவை, புல், அப்புறம் அவங்களுடைய யாழாகட்டும், அவங்களுடைய பண்ணாகட்டும், அவங்க சாப்பிடுற உணவு, அவங்களுடைய பணிகள், வேலைகள், மக்களுடைய பெயர், குறவன் குறத்தி மாதிரி பெயர்கள், இது எல்லாமே சொல்லணுங்கிறது மரபு. அதே மாதிரி ஒரு காட்சியை நீங்க காட்டுறீங்க அப்படின்னா அதனோட உரிப்பொருள், இப்ப ஊடலும் உடல் நிமித்தமும், பிரிதலும் பிரிதல் நிமித்தமும்னு காட்ட வேண்டியது தமிழ் இலக்கணத்துடைய ஒரு முறைமை. இந்த வறிய புலவனை சந்தித்த காட்சி இந்த புத்தகத்துல வரும்போது அது ஒரு பாலை நிலமா சித்தரிக்கப்பட்டிருக்கு. பாலையில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கழுக காமிச்சாங்க, பருந்த காமிச்சாங்க. இதெல்லாம் காமிச்சிட்டு இது பாலைன்னு உணர்த்தின பிறகுதான் அவன் வறியவன் அப்படிங்கிறதே காமிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு நிலத்தை பத்தி நம்ம சொல்லும் போது அந்த வகைகள்ல எந்த வகைன்னு சொல்லணும். இப்போ இந்த புலவன் கேட்கறான், இது எந்த வகை நிலம்னு சொன்னா நான் போற வழியில அதுக்கு ஒரு மலையா இருக்கா இல்ல காடா இருக்கான்னு பார்த்து போய்க்குவேன்ல அப்படின்னு. அதற்கு இவர் சொல்லுகிறார், பூந்துரை நாடுங்கிறது கடல் மட்டும்தான் இல்ல, குறிஞ்சி, மருதம், முல்லை, பாலை, இந்த 4 நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாமும் கொண்ட ஒன்றுதான்
இந்த கொங்கு மண்டலம். இந்த கொங்கு மண்டலத்துல குறிஞ்சின்னு சொல்ற இடத்துல நீங்க முருகனை பார்க்கலாம், காந்தல் மலர்களை பார்க்கலாம், குரங்குகள் உள்ளிட்ட விலங்குகளை பார்க்கலாம். அதுவும் ஒரு காட்சியில காட்டுவாங்க. குறவனும் குறத்தியும் வல்லைப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது சிறுவர் சிறுமியர் கவன்கள் அந்த உண்டிகோல் அடிக்க அது பறவையில் தப்பி அங்கிருந்து புலி மேல் பட்டு பக்கத்துல இருந்த யானை மேல அந்த புலி பாயறத பார்த்து அந்த சிறார் சிரிப்பார்கள். இந்த ஒரு ஒரு 4 வரியில குறிஞ்சியோட எல்லா அழகையும் பார்த்துருவீங்க. காந்தல் மலர் வந்துரும். அந்த மக்கள் தெரிஞ்சிருவாங்க. அவங்களுடைய விளையாட்டுகள், அந்த இருக்கக்கூடிய புலி, யானை இதெல்லாமே வந்துரும். அவங்களுடைய இது வந்துட்டு கூடல் கூடல் நிமித்தம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அன்பு நிலம் அது குறிஞ்சி. குறிஞ்சி மட்டும் தான் இருக்கா? இது வெறும் மலையான்னு பார்த்தா இல்ல. இது ஒரு முல்லை நிலம். ஏன்னா போற வழியில கஞ்சங்குள்ளையும் முல்லையும் இருக்கும். இங்க நீங்க மாலவன் குன்றத்தையும் பார்க்கலாம். ஆயர் ஆய்ச்சியர் இருப்பாங்க. இந்த ஊர் வந்துட்டு பால் பொருட்கள், நெய், பால், தயிர் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த இடத்துல நீங்க முல்லையையும் பார்க்கலாம். முல்லை காடுன்னு மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தா, இந்த கொங்கு மண்டலத்துல நீ நுழையும் போதே வயலும் வயல் சார்ந்த நிலம் நிறைய இருக்கும். அங்க உழவர்களும் உலத்தியரும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உலத்திய சண்டை போட்டு முகத்தை திருப்பிட்டு உட்காரும்போது அங்க இருக்கக்கூடிய செங்கழுநீர் மருத்துக்குரிய ஒரு மலர். அந்த செங்கழுநீர் மொட்டை பறிச்சு அது செவ்வள்ளின்னு நம்ம சொல்றோம். அது வயல்ல இருக்கும். அந்த செங்கழு நீரை பறிச்சு அவளுடைய கூந்தல்ல சூடி அவன் சமாதானம் செய்வான். இந்த மருதநில காட்சி எல்லாம் கூட நீ பாப்ப. ஆக இத வந்துட்டு மருதம்னு நீ சொல்லலாம். அதுக்காக இந்த ஊர்க்காரங்க ரொம்ப அமைதியானவங்க நீ நினைச்சிடப்படாது சாமி. அதுவே அந்த உலத்தி மகளை அவன் சமாதானம் செய்துட்டா பரவாயில்ல. சண்டை ஆயிடுச்சோ வெறி கொண்டவள் கொற்றவையாகி விடுவாள். அந்த இடத்துல நீ பாலை நிலத்தை பார்த்து விடலாம். அவள் கொற்றவையாக நின்று அந்த செஞ்சாந்து பூசி அப்படி ஒரு ஆட்டம் ஆடுனா 4 நிலவும் ஆடி போயிருமடா, ஆடி போயிரும். அது மட்டும் இல்ல, நீயும் நானும் சந்திச்சுக்கிட்டோமே பாலை, இந்த பாலை நிலவும் இதே கொங்குல தான் இருக்கு. நான் வேற இத்தனை செல்வத்தை தூக்கிட்டு இந்த வழியில பொடிநடையா போறேன். எப்போ யாரு வந்து இந்த செல்வத்தை சூறையாடிட்டு போவாங்கன்னு தெரியல. உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு கொடுத்தேன் அவன் பாட்டுக்கு எடுத்துட்டா. நான் கஷ்டப்பட்டு பாடினதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? அதனால என்னால நிக்க முடியாது. நேரமாயி போச்சு. இன்னும் பெக்க என்னையவே பார்க்காம அவ பாட்டி சொன்னா பத்தியா, காவினம் கலனே சுருக்கினம் கலப்பேன்னு சொல்லி சட்டுன்னு உன்னோட கிழிஞ்சு போன அந்த ஓலையாச்சும் தூக்கிட்டு ஓடுறா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த சென்னிமலை முருகன் உன்னை காப்பாத்துவான், அவனை மட்டும் கூப்பிட்டுட்டு கிளம்பு அப்படிங்கறதோட இந்த செய்யுள் பாடல் நிறைவடைகிறது. இதுதான் சென்னிமலை முருகன் புலவர் ஆற்றுப்படை அப்படிங்கிற இந்த ஆற்றுப்படை நூல். நிறைவா ஒரு 4-5 விஷயங்கள் மட்டும் பார்த்து இந்த நூலை நம்ம நிறைவு செய்துடலாம். ஏன்னா நூலுடைய கதை இவ்வளவு அழகா இருக்கும்போது அந்த கதையை எழுதியவரை பற்றியும் இந்த நூலோட நயத்தையும் சொல்லணும் இல்லையா? ஆற்றுப்படை 5 வகை. அதுல முதன்மையானது புலவர் ஆற்றுப்படை. அந்த புலவர் ஆற்றுப்படையினுடைய அருமுறை வாழ்த்தான கொடிநிலை, பரவல், வள்ளி, கந்தளி, புகழ்ச்சி மற்றும் புலவர் ஆற்றுப்படை. இந்த 6 முறை வாழ்த்துகள்ல ஒன்றான இந்த புலவர் ஆற்றுப்படை ஏன் நீங்க புலவர்களை வச்சு எழுதுனீங்க அப்படின்னு தெய்வசிகாமணி ஐயாவிட்டம் கேட்கும்போது, வழக்கமா கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னா ஒரு கூத்தன் இன்னொரு கூத்தனுக்கு ஆற்றுப்படுத்துவான். அதே மாதிரி பாணர் ஆற்றுப்படைனா ஒரு பாணன் இன்னொரு பாணனுக்கு ஆற்றுப்படுத்துவான். ஒரு புலவன் ஒரு புலவனுக்கு ஆற்றுப்படுத்தும்படி ஏனையா வைத்தீர்னு கேட்டா, என்னை தத்தெடுத்த தமிழனுடைய முதலானவன் குறிஞ்சி கிழவன், தமிழ் புலவன், அவன்தான் மூத்த புலவன். அந்த புலவனை நோக்கி பேச வேண்டியது ஒரு புலவர் ஆற்றுப்படையாகத்தான் இருக்கணும். கூத்துக்கரசன் நடராஜனை பற்றி பாடியிருந்தால் நான் கூத்தராற்றுப்படை பாடியிருப்பேன். இல்ல பாணர்கள் பாட்டுக்கு தலைவனானவனை பற்றி பாடியிருந்தால் நான் பாணராற்றுப்படை பாடியிருப்பேன். ஆனா இது என்னுடைய குறிஞ்சி கிழவன் தமிழ் புலவனை பற்றியது. இது புலவராற்றுப்படையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு புலவராற்றுப்படையாக தெய்வசிகாமணி அவர்கள் அமைத்தார் அப்படிங்கிற செய்தி அவருடைய தன் குறிப்புல கிடைத்திருக்கிறது. இந்த தெய்வசிகாமணி அவர்கள் நம்மளுடைய ஆசிரியர் 1966 முவேசா ஐயாவை போலவே தேடி தேடி பல்வேறு சுவடுகளை எல்லாம் சேகரித்து அதை வந்துட்டு அச்சு நூலாக்கி பதிப்பித்து பெரும் பணிகள் பல செய்தவர். அவர் எழுதிய இன்னொரு நூல் வதரி ஆற்றுப்படை. வதரி அப்படின்னா இழந்த மரம். அப்ப இழந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோயில் கொங்கு மண்டலத்தில் இருக்க ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில். அந்த இழந்த மரத்தை சங்கமேஸ்வரரா பாவிச்சு பாடுறது வதரி ஆற்றுப்படை. அப்படி ஒரு நூலை எழுதியவர். மேலும்
தமிழினுடைய தொன்மையான இசை நூல் அப்படின்னு சொல்றது பஞ்சமரபு. அந்த பஞ்சமரபு நூலை வந்துட்டு ரொம்ப தேய்மானமான ஒரு சுவடியிலிருந்து மீட்டெடுத்து, ரொம்ப கஷ்டப்பட்டு நெறைய வித்துவான்களை எல்லாம் சந்திச்சு, அவங்க கிட்டலாம் கேட்டு, கேட்டு, கேட்டு அந்த பஞ்சமரபு தொலைந்து போகாமல் அதை அச்சில் ஏற்றியவர் தெய்வசிகாமணி அவர்கள். இது மட்டுமல்ல, இதுபோக மேலை விளக்கம் மாதிரி நெறைய தக்கை ராமாயணம். தக்கை ராமாயணம் எம்பிரான் கவிராயரால் எழுதப்பட்ட, கொங்கு நலம் சார்ந்து எழுதப்பட்ட ஒரு ராமாயணத் தழுவல். இப்படி நெறைய நூல்களை எல்லாம் பதிப்பித்து நமக்கு கொடுத்த ஒரு பெருமகனார். இவர் வந்து திருச்செங்கோடு முத்துசாமி கோனாரும் இவரும் தான் கொங்கு மண்டலத்துல பெரும்பான்மையான நூல்களை பதிப்பித்தவர்கள். இவருடைய இந்த பணிகளை எல்லாம் சிறப்பித்து எழுதுவதற்கு கொங்கு மண்டல சதகத்தில் இடமில்லாமல் போயிற்றேன்னு அளவிற்கு மிகவும் மேன்மை பொருந்திய பல தமிழ் பணிகளை செய்தவருடைய வரிகளில் தான் இன்று நாம் புலவர் ஆற்றுப்படையை பார்த்திருக்கிறோம். நேரம் கிடைத்தால் கொங்கு மண்டலத்தை பற்றி படிக்கணும்னு ஆசை இருந்தால், தெரிந்து கொள்ள விரும்பினால், கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற ஒரு நூலையும் தேர்ந்து பாருங்கள். நான் சொன்னது சென்னிமலைங்கிற ஒரு ஊரை பத்தின கதை, ஒரு முருகனை பத்தின கதை, ஒரு புலவனை பத்தின கதை. கொங்கு மண்டல சதகம் என்பது இது மாதிரி 100 பாடல்கள்ல 100 கதைகளை கொண்ட ஒரு நூல். அதனால் தேடல் இருப்பவர்கள் கொங்கு மண்டல சதகத்தையும் ஒருமுறை வாசித்து பாருங்கள் என்று சொல்லி, தத்தெடுத்த தமிழுக்கும் இந்த நூலினை எனக்கு முத்தாக எடுத்துக் கொடுத்த ப்ராஜெக்ட் மதுரை தளத்திற்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த லெட்ஸ் ஸ்டார்ட் வலையொலிக்கும் எங்களை எல்லாம் வளர்த்தெடுத்த எங்களுடைய குரு மணிகண்டராசு ஐயா அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் அடியேனுடைய இந்த தேன்தமிழ் சொற்களை தேன்பருக விரும்பி வந்த சிட்டுக்குருவிகளாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அடியேனுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடடா அடடா அடடா, நேரம் கடந்ததா இல்ல அக்காவின் பேச்சு நம்ம கடத்திட்டு போச்சான்னு எனக்கு தெரியல. அவையோ வியந்ததோ, மகிழ்ச்சியில் மலர்ந்ததோ, என்னவென்று சொல்வது அக்கா. மணிமணியா பேசின மனிஷா அக்காவை பற்றி நான் என்னன்னு சொல்றது. அவளோட சொற்கள் இனிக்கும் சக்கரை பொங்கல் மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்மோட அக்கா வந்து அந்த சென்னிமலை முருகனை பத்தி மட்டும் சொல்லாம அந்த நூலோட அருமையையும் அதை இயற்றியவர் எப்படி எப்படி அந்த கவி ரசத்தை வர்ணிக்கிறாரு என்று அருமையாக சொல்லியிருந்தார்கள். அந்த சென்னிமலையின் பெருமை, அந்த மலையை சுற்றியுள்ள அந்த ஊர் மக்களின் பெருமை, அந்த முருகனின் பெருமை, வள்ளியின் பெருமை என்று மட்டும் சொல்லாமல் ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞருக்கு உதவி செய்யும் அந்த பெருந்தன்மை, அந்த ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயத்தையும் நமக்கு மிகப்பெரிய குறிப்பா எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த அக்கா. இவர்கள் பேசிய ஒரு பேச்சு பேச்சாளர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும், எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அப்படி சிறப்பாக அமைந்தது அந்த நூல். எவ்வளவு பெருமை வாய்ந்த சிறப்பான நூல்னு இப்ப எனக்கு தெரிய வந்தது. அந்த நூலுக்கு சிறப்பு என்னன்னா இப்ப மனிஷா அக்கா பேசுறதுதான் என்றே சொல்லலாம். இப்போது கருத்துரைக்கான நேரம். லெட்ஸ் ஸ்டார்ட் நிறுவன தலைவர் நந்தினி அக்காவை இப்போது அவங்க கையில் இந்த அவையை நான் ஒப்படைக்கிறேன். கருத்துரை கேட்க வருமாறு அழைக்கிறேன். நன்றி லவன். நான் யூகேல என் மனசெல்லாம் மண்ணுலங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் ஃபுல்லா கோயம்புத்தூர்ல தான் இப்ப இருக்கு. அப்படியே வந்து ஸ்வீட்டா இருக்கு. தேன் வந்து பாஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு சொற்களும் வந்து அவ்வளவு இனிமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி மனிஷா. கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை பண்ணி கொடுத்ததுக்கு. அந்த ஹியூமர் சென்ஸோட ரொம்ப நல்லா பேசுனீங்க. இங்க நிறைய பேர்த்தோட அட்டென்ஷனை நீங்க கண்டிப்பா வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீங்க நல்லா பேசுனீங்க. இப்ப கருத்துரை கேட்கும் போது எல்லாரும் வந்துட்டு சொல்லுவாங்க பாருங்க. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இன்வைட் பண்ணி எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. இதுல நிறைய இளைஞர்களை வந்து நம்ம தமிழ் கேட்க வச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு சக்சஸ் லெட்ஸ் ஸ்டார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இன்னைக்கு இங்க நீங்க வந்து உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி மனிஷாவோட ஸ்பீச்சை கேட்டதுக்கு. இப்போ நம்ம கருத்துரைக்கு போலாம். இந்த கருத்துரையில வந்து உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க சொல்லுவீங்க. மனிஷா எப்படி பேசினாங்க, எப்படி இருந்தது அப்படின்னு. எல்லாருமே வந்து பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் எடுத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். இது வந்து நம்மளோட அவை, நம்மளோட மக்கள். நம்ம வந்து தைரியமா நல்லா ஜாலியா பேசலாம். சோ அவங்க இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். நான் ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்றைய சிறப்பு விருந்தினர் நலன் ட்ரஸ்டோட ஃபவுண்டர்
நிரஞ்சன் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் நான் கூப்பிடுறேன். வாங்க ஓகே. நிரஞ்சன். முதல்ல இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு சென்னிமலையில இருந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கு எப்ப பஸ் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. ஏன்னா நான் சென்னிமலைக்கே போயிட்டேன். எத்தனை மணிக்கு பஸ் வரும்னு மனுஷன் சொல்லிட்டாங்கன்னா, நான் திரும்பி கோயம்புத்தூருக்கு வந்துருவேன். ஏன்னா அந்த மாரி இருந்தது. நம்ம எல்லாரையுமே அவங்க நேரா சென்னிமலைக்கு கூட்டிட்டு போய் முருகனை பார்க்க வச்சு, முருகன்ட்ட இருந்து இன்னும் பஞ்சாமிர்தமும் கிடைக்கல. அது வந்து கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா பஞ்சாமிர்தத்துக்கு பதிலா இந்த தமிழ் வந்து காதுல அவ்வளவு இனிப்பா வந்து இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு தமிழ், ஏன்னா நம்ம போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், டிவில என்னென்னமோ பார்த்துட்டு இருக்கோம். நாங்கலாம் வந்துட்டு என்ன சொல்றது, என்ன இத கேட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு, எப்ப கேட்டோம் நம்ம இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு வந்துட்டு நம்ம காலேஜ் டைம்ல கேட்டது, இதுக்கப்புறம் எப்ப கேட்போம் அப்படின்ற மாதிரி அப்படி எனக்கு தோண வச்சுட்டீங்க. இதுக்கு நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். உங்களுக்கு நீங்க பேச்சை தாண்டி நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த ஒரு மணி நேரம் வந்துட்டு எப்படி போச்சுன்னே தெரியல. தமிழ் அப்படிதான். நம்ம கேட்க கேட்க நம்ம அதுல மெய்மறந்து அப்படியே உள்ள போயிருவோம். முருகனுக்கு நன்றி. உங்களுக்கு வந்துட்டு முருகனோட அருள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அவரெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம முடிஞ்சா அவரும் ஜூம் கால்ல கனெக்ட் பண்ணி அவரும் பார்த்துட்டு தான் இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். சோ உங்களுடைய பேச்சு ஆற்றலை வந்து இன்னமும் மேம்படுத்துங்க. அது வந்து திறமைன்றது ஒரு கத்தி மாதிரி. நம்ம தீட்ட தீட்ட வந்து அது கூர்மையாயிட்டே இருக்கும். அதை துருப்பிடிக்க நம்ம எப்பயுமே விட்டுறக்கூடாது. அதனாலதான் சொன்னேன். பள்ளி பருவம் வரைக்கும் எனக்கெல்லாம் நான் மைக்க பிடிச்சேன்னா அப்படி பேசுவேன். அந்த 4 ஆண்டுகள் பொறியியல் போனதுக்கு அப்புறம் அந்த தமிழை வந்துட்டு இந்த சமுதாயமே வந்து நம்ம கிட்ட இருந்து விலக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஒரு இதா இருந்தது. நம்ம பணத்துக்காக பொறியியல் படிக்கிறதா, இல்ல நமக்குள்ள இருக்க திறமைக்காக நம்ம அதாவது தமிழ் எடுத்து படிக்கிறதான்ற அந்த அந்த மாணவர்கள் அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. இங்க நிறைய நடுத்தரப்பட்ட குடும்பத்துல நிறைய திறமை வாய்ந்த மாணவர்கள் இருக்காங்க. பொறியியல் படிச்சாதான், ஏஐ படிச்சாலும் இனி வருங்காலம் நம்ம சம்பாதிக்கணும். ஏன்னா பணம் தானே பிரதானம். நம்ம என்னதான் பேசினாலும் தமிழும் நமக்கு பணம் சம்பாதிக்க வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இந்த சமுதாயத்துல என்னைக்கு ஏற்படுதோ தமிழுக்கு அழிவே இல்லைன்னு சொல்லி, லெட் ஸ்டார்ட்டுக்கும் அழிவே கிடையாது. இனி வந்து ஒன்லி ஸ்டார்ட் தான். நம்மளோட இலக்கு நோக்கி போலாம். நந்தினி, ஆல் தி பெஸ்ட் டீம் அண்ட் மை லவ் யூ ஆல். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நிரஞ்சன், இன்னைக்கு நீங்க இங்க வந்ததுக்கு, உங்க டைமை கொடுத்ததுக்கு, இவங்க எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளோட இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற ஆகான்ஷா, வசுந்தரா, லவன், குசன் எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ சோ மச். எல்லாரும் வந்து சூப்பரா பண்ணீங்க. அடுத்து பேச போற குசனும் நல்லா வந்து பண்ணுவாங்க. வசுந்தராலாம் இன்னைக்கு அவங்களுக்கு நாளைக்கு காலைல எக்ஸாம் இருக்கு. நம்மளுக்காக இன்னைக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு, அக்கா நான் இதுக்கப்புறம் போய் படிக்கணும், போய் படிக்கிறேன் அப்படின்னு போயிருக்காங்க. இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் இவங்க நீங்க எல்லாரும் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்றது, நம்ம தமிழுக்காக டைம் கொடுக்கறது, உங்களோட திறமைக்காக டைம் கொடுக்கறது, இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ. ஐ அப்ரிஷியேட் இட். அடுத்து இங்க நான் வந்து இப்போ ஓப்பனா விடுறேன். யார் யாருக்கெல்லாம் பேசணும், உங்களோட கருத்தை பதிவு பண்ணணுமோ நீங்க வந்து பண்ணலாம். வாங்க குசன். லெட் ஸ்டார்ட்டோட செல்ல பிள்ளைகள் 11 குசன் திரும்ப இவ்வளோ வருஷம் கழிச்சு இங்க வந்து பங்கேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் லெட் ஸ்டார்ட்ல இணையிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு. அதாவது அக்காவின் பேச்சு வந்து ரொம்ப சிறப்பு. நான் பார்க்காம சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அக்காவோட பேச்சுல எல்லாமே சிறப்பா இருந்தது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னதான் எல்லாமே சிறப்பா இருந்தாலும் எனக்குன்னு ஒண்ணு தனியா பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அதுதான் எனக்கு இன்னும் ஹைலைட்டா தோணுச்சு. அதனால அத பகிர விரும்புறேன். முதல், அக்காவின் பேச்சு அருமை சிறப்பு. அதாவது அக்காவின் பேச்சில் நயம் இருந்தது. கேட்பதற்கு எளிதாக, இனிமையாக, தித்திப்பாக இருந்தது. அப்படியே அந்த புலவர் ஆற்றுப்படை நூலுக்குள் அக்கா அவர்கள் நம்ம வந்து அப்படியே கொண்டு போயிட்டாங்க. சென்னிமலை முருகனின் அருள் முழுமையாக கிடைத்தது போல் இருந்தது. முதலில் புலவர் ஆற்றுப்படை நூலின் தமிழ் வணக்கம். அதாவது எல்லா நூல்லையும் தமிழ் வணக்கம் இருக்கும். ஆனா இந்த புலவர் ஆற்றுப்படை நூலின் தமிழ் வணக்கத்தின் அந்த தனித்தன்மையை சிறப்பாக அதனுடைய சாராம்சத்தை அழகாக விளக்கினார். சேர நெறிக்கு உட்பட்ட இந்த நூலின் ஆழத்தை, சாராம்சத்தை எடுத்துக்காட்டி அசத்தி விட்டார் அக்கா அவர்கள். அது மட்டும் இல்ல, சரி இப்படியே ஒரு கதை போல் சொல்லி போவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் நடுவிலே அந்த பேச்சின் தொடக்கம் தான் என்று நினைக்கிறேன். அந்த ஆசுகவியின் வறுமையை மேலோட்டமா சொல்லாம, அந்த ஆசுகவியின் மனைவியின் வறுமையையும், அவர்களுடைய நிலையையும், அவருடைய பிள்ளையின் வறுமையையும், அவர்களுடைய நிலையையும்
அவனுடைய அந்த ஆஸ்கவனுடைய ஆடை வந்து வர்ணிச்சாங்க. அதுவும் சிறப்பா இருந்தது. மொத்தத்தில் ஃபைனலி சொல்லணும்னா, அக்காவின் பேச்சு அருமையாக, அசத்தலாக, அட்டகாசமாக மெய் சிலிர்க்க வைத்தது. இந்த அருமையான பேச்சை பற்றி பேச எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி கொசன் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு. மதுசிவ செல்வி உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். திருப்பியும் மீண்டும் இணைந்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனிஷாவோட பேச்ச பத்தி சொல்லணும்னா, அப்பா ஸ்டார்டிங்ல இருந்து எந்த கடைசி தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போனா. அந்த செய்யுள்கள் வந்து கிட்டத்தட்ட 900 செய்யுள்கள் என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு பாட்டையும் அப்படி உள்வாங்கி அத வந்து செய்யுளா சொன்னா நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா தூங்கிடுவோம். ஆனா உண்மையாவே ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது என்னன்னா, கொங்கு தமிழ்ல வந்து இடையில வந்து அந்த செய்யுளா இருந்தது. கொங்கு தமிழ்ல வந்து அவர் சொன்ன விதம் வந்து ரொம்ப நான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் அது எல்லாத்தையும். முடியும் போது வந்து என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? என்ன இவ்ளோ சீக்கிரம் முடிச்சுட்டா? அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ரொம்ப அருமையா பேசினா. மணி நீ இன்னும் நிறைய வந்து பேசணும். கீப் கோயிங். ரொம்ப ரொம்ப நன்றி மதுசிவ செல்வி. இன்னைக்கு நீங்க இங்க வந்தது, மனிஷாவோட ஃபுல் ஸ்பீச்ச கடைசி வரைக்கும் கேட்டு கருத்து சொன்னதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் எக்ஸாம் இருக்கு. இருந்தாலும் நம்ம கூட இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்காங்க. அடுத்து உங்களோட ஸ்பீச்சுக்கும் நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நீங்க தான் பேசணும் கண்டிப்பா லெட்ஸ் ஸ்டார்ட்ல. அடுத்து லவன் உங்களோட கருத்தை சொல்லுங்களேன். அதாவது அக்காவோட பேச்சு வந்து ஒரு சர வெடி மாதிரியே இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த கதைய வந்து அவங்க கொண்டு போன விதம் வந்து நல்லா இருந்தது. ஏதோ ஒரு படம் பாக்குற மாதிரியே இருந்தது. முதல்ல அந்த கவிஞர் வந்தாரு, இந்த புலவர்கிட்ட வறுமையில இருக்காத, சென்னிமலை போ அப்படி இப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதோட நிறுத்தாம சென்னிமலைய பத்தி சொன்னாரு, முருகரை பத்தி சொன்னாரு. அதுவும் அந்த விருந்து போடும் அந்த சமயத்துல அக்கா வர்ணிச்சாங்க பாருங்க. அப்படியே அந்த உணவு என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னுது. அந்த வாழை இருந்து, தேனு, பஞ்சாமிர்தம், கூட்டு, 6 வகை கூட்டு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக சிறப்பாக முடித்தார்கள். மொத்தமா பேச்சு மிக அருமையாக இருந்ததுன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி லவன். இன்னைக்கு உங்களோட தொகுப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பரா பண்ணீங்க. நன்றிங்க. இந்த நிகழ்ச்சிய நல்லபடியா முடிச்சு குடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நன்றியுரை மட்டும் இருக்கு. அதையும் முடிச்சிடலாம். ஆ நம்மளோட நிகழ்ச்சி இன்னைக்கு எப்படி ஆரம்பிச்சு அத 4 வருஷத்துக்கு அப்புறம் பேசி கொண்டு போறது என்னோட பொறுப்பா இன்னைக்கு இருந்ததோ, நம்மளோட கௌரவ தலைவர், நம்மளோட சேனலோட முதன்மை நான் சொன்னேன். தலைமை வழிகாட்டி. இன்னைக்கு அவரு வந்து எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணி அந்த ஒரு பொறுப்ப வந்து கையில எடுத்திருக்காரு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிய நல்லபடியா அவர் முடிக்கிறதுக்கு அந்த பொறுப்பு வந்து ரொம்ப பெரிய பொறுப்பு. அதுவும் கௌரவ தலைவரா அவர் வந்து இத பண்ணி வைப்பாரு. நான் கருத்துரைக்கு கௌரவ தலைவர் ரா. மணிகண்டராசு ஐயாவை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் அன்பு குழந்தை, என் இதயத்தை தைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு குழந்தை மனிஷா, மணி மணியாய் சொற்களை இந்த தந்தையாக என்னை நினைத்து போற்றக்கூடிய, மணியை இழுத்து தைத்து வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மனிஷா. நிறைய இலக்கிய சொற்பொழிவாளர்கள், பக்தி இலக்கியங்களை கையாளுபவர்களை ஒரு சிலரை கண்டு நான் வியந்து வியந்து மீண்டும் மீண்டும் அவர்களை உற்று நோக்கி பார்ப்பேன். அந்த வகையில் இன்றைக்கு பக்தி இலக்கிய சொற்பொழிவில் மனிஷா இதயத்தை கடத்தியுள்ளார்கள். அன்பு மகள் தேகமங்கையரசி, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுதா சேசையன் அம்மா, இவங்களுடைய பக்தி சொற்பொழிவை இப்படித்தான் கையாளுவாங்க. முன்னாடி பார்க்கக்கூடியவங்களுடைய வயது, அந்த அவை, அது எப்படி இருக்கும், அவங்களை எப்படி நம்ம கட்டி போட்டு நம்ம பேச்சுக்குள்ள நிறுத்தணும் அப்படின்றத அவங்க ரொம்ப லாபகமா கையாளுவாங்க. ஆகையினாலதான் அவங்க இன்னைக்கு அவங்க பேசிய மாசம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சாற்றலுக்கு மவுசு அதிகமா இருக்கு. அதிகமா வரவேற்பு அவ்வளவு இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க பேசுறப்போ நிறைய ஆத்துமா, உள்ள இருக்கக்கூடிய ஆத்துமா புனிதமடையும். அவங்க ஒரு
கேட்டு கேட்டு முடிச்ச உடனே அவங்கள் மனதம் அந்த மனசு வந்து சலபப்படுத்தப்பட்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்துருது. அதனால தான் அந்த பக்தி இலக்கியங்களுடைய பேச்சு வந்து ஒரு மாற்றத்தை சமூகத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கோயில்ல திருக்கோயில்லாம் பக்தி இலக்கியங்கள் பண்றாங்க இல்லையா? ஓதுவார்கள், திருவாசகம் இதெல்லாம் பண்றப்போ, அதனுடைய அம் அது அந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வலைகள் வந்து உள்ள போகும் இல்லையா? உள்ள போன உடனே அந்த தனி மனிதன் தன்னாலேயே சரியாயிடுறான். அதுக்கு ஆற்றல் வந்து பக்தி இலக்கியங்கள்ல இருக்கு. அப்படி பார்க்கிறப்போ, ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு புலவன், அவனுடைய அந்த கதாபாத்திரம் வந்து இவ்வளவு உள்வாங்கி, அவன் படுற கஷ்டத்த சொல்லி, அவன் கிடைச்ச அவனுக்கு கிடைச்ச பரிசுகளையும் சொல்லி, அந்த விருந்துகளையும் சொல்லி, மண் வாசனையோடு பேசி, அப்படியே மனசு வந்து துள்ளி 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 குதிக்குது கேட்கிறப்போ. ஒரு பேச்சு வந்து விடுத்தல், எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் அப்படின்னு ஒரு பரிமாணம் இருக்கும் ஒரு பேச்சுல. அதுல வந்து துளி அளவு கூட எந்த இடத்திலயும் குறையில்லாம ரொம்ப நிறைவா, அழகா, சிறப்பா, பிரம்மாண்டமா, நயமா அப்படி சொல்லி முடிச்சிருக்கணும். அப்படி பளிச்சுன்னு இருக்கு அது பேச்சு. அந்த பேச்சு பளிச்சுன்னு இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். ஆம், சொல்றப்போ எந்த இடத்துலயாவது வந்து ஆள வந்து அதிகமா செய்யுள சொல்லியோ, அது செய்யுளுக்கு பொருள் சொல்லாமலேயோ, அல்லது இவங்களுக்கு புரியாத ஒண்ணு சொல்லியோ பண்ணிடவே கூடாது ஸ்பீச்ல. அதுதான் ரொம்ப கவனம். அது ரொம்ப கவனமா இருந்திருக்கேன். அந்த புலவராற்றுப் படையில நிறைய கடினமான செய்யுள நீ எடுத்து பயன்படுத்தாம இருந்தது இந்த பேச்சுக்கு வெற்றி. புரியுதுங்களா? எந்தெந்த செய்யுள பயன்படுத்தணுமோ, இந்த அவைக்கு எந்த செய்யுள பயன்படுத்தணுமோ, அந்த செய்யுள நீ பயன்படுத்தின பாத்தியா? அதுதான் வெற்றி. அப்போ நம்ம எத சொன்னா இவங்க ரசிப்பாங்க, கஷ்டத்துல இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்றப்போ அந்த இடத்த பயன்படுத்துறதும், அந்த அந்த அ போகக்கூடிய அந்த பயணத்தை பயன்படுத்துவதோ, அப்புறம் அந்த குரங்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி அந்த காட்ட பார்த்தோன பயன்படுத்தணும். டக்குனு நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துறது. அப்போ உணவு சொன்ன உடனே, உணவுன்னா மனுஷன் ஒரு ஒரு செகண்ட் ஒரு நிமிடம் அவங்க கொஞ்சம் முன்னேசிக்கு வருவாங்க. அப்படியே அத சொல்ற விதத்துல அப்படியே அந்த அறுசுவை இருந்த சொல்லியும், அதுல நிறைய திரைவைகளை சொல்லியும், அத சுண்டவத்தல் சொன்னோன டக்குன்னு அ நாக்குல எச்சி ஊற வைக்கிறது. ஸோ அந்த ரியாக்ஷன் வரணும் இல்லையா? பேச்ச கேட்ட உடனே எதிர் அ கேட்டு ரசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள மனசுல இருந்து ஒரு துளி குச்சி வெளிய வரும் இல்லையா? அப்படி வந்துச்சு. அதனால உன் பேச்சு வெற்றி அடைந்தது. 100% வெற்றி அடைந்தது. அருமையான ஸ்பீச். நான் எப்பயுமே வந்து மனிஷாவுடைய ரசிகனாத்தான் இருப்பதே எனக்கு பெரிய பாக்கியம். ஏன்னா, நீ வந்து அவ்வளவு நிறைய விஷயங்கள சொல்லக்கூடிய, எடுத்து கையாளக்கூடிய விஷயங்களை, அதுவும் தமிழ் இலக்கியத்த பத்தி எடுத்து பேசினா, அப்படியே என் 2 கைகள் என் கன்னத்தில் வைத்துக்கொண்டு அப்படியே லயித்து போயிருவேன். அவ்வளவு அருமையான ஆற்றல். ஆமா, நான் பார்த்து வியக்கக்கூடிய பேச்சாளர்னா அது மனிஷா. ஆ அந்த தீர்த்தம்லாம் சொன்ன பாத்தியா? அடடா! என்ன 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 சொல்லி நிறைவடையும்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப பிரமாதம் மனிஷா. அதாவது நல்ல நல்ல உயரத்துல இருக்க. அ ஒரு தெளிவான நீரோடை தான். புரியுதா? அப்படியே ஒரு நீரோடையில அப்படியே ஒரு பெரிய தாகத்தோட இருக்கப்போ, அப்படியே அந்த நீரோடை இளநீரா மாறுனா எவ்வளவு எப்படி இருக்கும்? நீரோடை அப்படியே இளநீரா மாறுனா அள்ளி அள்ளி பருக 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 அப்படியே மனசு ஆனந்தத்துல துள்ளி குதிக்கிற மாரி இருக்கு உன்னுடைய ஸ்பீச். இந்த கட்டமைப்பு எப்படி நம்ம ஆரம்பிச்சு, எப்படி நம்ம முடிக்கணும், இடையில எப்படி கொண்டு போணும், அந்த மண் வாசன ஸ்பீச்சுக்கு அவசியம். நெல்லை தமிழாகட்டும், கொங்கு தமிழாகட்டும், சரிங்களா? எந்த மண்ணாகட்டும், மதுரை மண்ணாகட்டும், அப்புறம் எந்த மண்ணாகட்டும், அந்த மண் சார்ந்த விஷயங்களை சொல்லுவது வந்து பெருமைப்படணும். பெருமைப்படுறப்ப அது மண் சார்ந்த சொன்னா மட்டும்தான், அந்த நூலை விட அந்த உனக்கு தனியா மரியாதை தன்னாலே வரும். எப்படி நந்தினிக்கு ஒரு அந்த ஆளுமை நிறைந்த மரியாதை கிடைக்கும் இல்லையா? அங்கங்க போய் இன்னைக்கு வெளிநாட்டுல போய் ஒரு உத்தியோகத்த பண்ணிட்டு மறுபடியும் இத பண்றான்னா, அது வந்து அந்த ஆளுமைக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. அந்த வயச தாண்டி
அவங்களுக்கு நமக்கு ஒரு மரியாதை கொடுப்போம். புரியுதா? எல்லாம் உங்க வயசுல இருக்கிற எல்லா குழந்தைக்கும் நம்ம மரியாதை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது என்னன்னா, உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய திறமைக்கு, உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்துக்கு, உங்களுக்கு இருக்க அந்த பண்பு நலனுக்கு, அதுக்கெல்லாம் என்ன பண்ணும், மரியாதை தன்னால கூடும். அது மாரி இன்னைக்கு வந்து அ வணக்கத்தக்க செயல் உங்களுடைய உரை. நெறைய சொல்லிட்டு போலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப 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 அற்புதம். முடிச்சதும் ரொம்ப சிறப்பு. நல்ல வேளை கடினமான செயலெல்லாம் சொல்லாம முடிச்ச பாத்தியா? ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா, அத நம்ம எடுத்து சொல்றப்போ வந்து அவங்களுக்கு புரியறதுக்கு இன்னும் மெனக்கெடணும். அத பிரிக்கணும். செயல பிரிச்சு சொல்லி மெனக்கெடணும். ரொம்ப ரொம்ப அருமை. இடையில திருக்குறள் சொன்னதோ, திருப்பி நீ கண்ணதாசனை ஒப்பிட்டு அந்த இது அது அந்த மண்ணு அந்த அத சொல்லுவா அவிழ்த்த பத்தி சொல்லுவார் இல்லையா? அத சொன்னது எல்லாம் வந்து அபாரம், அருமை, அசத்தல். ரொம்ப பெருமையா இருக்கு லெஸ்டாட். நீ வந்து சேர்ந்ததுல ரொம்ப நம்மலாம் ஒண்ணா இருக்கோம். இது என் குடும்பம் அப்படின்னு சொல்றப்போ ஒரு கர்வம் வரும் இல்லையா? அத அத நீங்கலாம் இருக்க போய் தான் உணர்றேன் மனிஷா. சரிங்களா? நீங்க உங்கள பார்த்தாலே எனக்கு அவ்வளவு பெருமை. நீங்க மனிஷா, மதுசெல்வி செல்வி, அப்புறம் நந்தினி, அ அப்புறம் வரையறுக்க சொன்ன வசந்தரா, இவங்கலாம் பார்க்குறப்போ, அ உங்களோட சேர்த்து லவன் குசன இவங்கலாம் அப்படி சேர்த்து ஒண்ணா பார்க்குறப்போ, அவ்வளோ ஆனந்தமும், அவ்வளோ மகிழ்ச்சியும், அவ்வளோ பூரிப்பும், அவ்வளோ உரிமையும், அவ்வளவு அரவணைப்பும், அவ்வளவு அன்பும், அடுத்து என்ன வார்த்தை இருக்கு சொல்லு? எல்லாம் ஒரே சேர்ந்து என்னோடு இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆமா, எவ்வளவு பணிச்சுமை, எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, இந்த நேரம் வந்து எனக்கானது அப்படின்னு உணர்றேன். நீங்க நீங்க இங்க பேசுற இந்த ஸ்பீச்ச வந்து கேட்க அ அப்படியே அது ஒரு அ ஆனந்தமா இருக்கு. ஒரு ஒரு பெரிய தாலாட்டா, ஒரு பெரிய தாலாட்டு மாரி, ஒரு தாய் தோள்ல போட்டு தட்டுன மாரி இருக்கு. ஆமா, ஒரு தாய் மாரி இருக்க. அந்த அளவுக்கு ஸ்பீச் அருமை. ரொம்ப பெருமையா இருக்கு. இது நீங்க தொடர்ந்து பண்ணணும். சரிங்களா? தொடர்ந்து பண்ணணும். இனிமே இலக்கியங்களா பேசுறதுக்கு ஆள் இல்லையே! இந்த இலக்கியம்லாம் கேட்கறதுக்கு ஏங்குது மனசு. புரியுதுங்களா? அதான் அதுக்கு தான் உனக்கு லெஸ்டாட் உனக்கு இலக்கிய செல்வி அப்படின்னு நாங்க குடுத்தது வந்து எவ்வளவு பெருமைப்படும் தெரியுமா லெஸ்டாட்? உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் ஆரம்பிச்ச உடனே அந்த துணிச்சல் இருக்கு பாத்தியா? முதல்ல நீ வந்த பாத்தியா? அதுல வந்து ஆன்சர் என்ன சொல்லணும்னு இல்ல. உன் வணக்கம் தான் வைக்கணும். ஏன்னா, அவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காங்க. என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு நெனப்பு வரலல்ல. அந்த அதுதான் அதுதான் உனக்கு இந்த மனிஷாக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பு. உடனே முதல்ல வந்து நான் இப்ப வரேன் வந்துடுறேன் அப்படின்னு நினைச்சிருக்கவே மாட்டேன். ஆனா நீ கூப்பிட்ட உடனே வந்து நான் இந்த இலக்கியங்கள சொல்றேன்னு வந்த பாத்தியா? ஆ ரொம்ப பெருமை மனிஷா. நேரம் ரொம்ப சொல்லிக்கிட்டே போலாம். சரிங்களா? நேரம் எல்லாருடைய நேரமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால அப்புறம் வரையறுப்பு சொன்ன வசந்தரா, தேர்வு காலத்துல இருந்தும் அந்த குழந்தையை நான் திருப்பி பார்க்குறப்போ, இன்னும் கொஞ்சம் அந்த வயது கொஞ்சம் கொஞ்சம் கடந்தா எப்படி இருக்கும்? ஆ அதெல்லாம் பார்க்குறப்போ, அவங்கள அந்த வரவேற்பை சொல்றப்போ, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மீண்டும் பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. திருக்குறள் சொன்ன குழந்தை அகன்சா சிவசங்கர் 1வது திருக்குறள் அத சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆரம்பம் வந்து மீண்டும் ஒரு ஆரம்பம்ன மாரி முதல் குறள சொன்னது கூடுதல் சிறப்பு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தை தொடர்ந்து இந்த களத்தை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நந்தினியை சொல்வது என்னை நான் சொல்வது போல உணர்கிறேன். ஆகவே இந்த பணியை தொடர்ந்து நந்தினி செய்ய வேண்டும். இதனை முழுமையாக்கப்பட வேண்டும். டெஸ்டாட் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். இவை இளைய தலைமுறைக்கானது என்பதை நாம் வெகு விரைவில் உணர்த்துவோம். ஒன்று சேர்ந்து செயல்படுவோம். அப்புறம் அன்பு தம்பி நிரஞ்சன், இந்த பாரதியாருடைய குடும்பத்துல நிரஞ்சன் பாரதின்னு ஒரு தம்பி இருக்காரு. அவர் கூட நாங்க கொஞ்சம் இலக்கிய நிகழ்ச்சியெல்லாம் பயணப்பட்டிருக்கோம். ரொம்ப அருமையா சொல்லாடல்ல சொல்லுவாரு. பாரதியுடைய முழுமையான உண்மைத்தன்மை, அவர் நிறைய அ புரியாதெல்லாம் உண்மைத்தன்மையே எடுத்து அந்த சமூகத்துக்கு சொல்வதற்காக ரொம்ப இருக்காரு நிரஞ்சன் பாரதி ஒருத்தர். அப்புறம் அடுத்த நிரஞ்சன இங்க பார்க்கிறேன். இந்த இளம் வயதில் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு தன்னுடைய நேரத்தை ஒதுக்குவது என்பது அவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள், வணக்கத்துக்குரியவர்கள். சரிங்களா? அது அது ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் தான் 3ஆம் சக்தின்னு சொல்லுவாங்க. அரசியல் அதிகாரம் 2 இருக்கும். அது என்னன்னா ஒண்ணு ஒண்ணு ஒரு அரசியல் அதிகாரத்துல இருக்கும். ஒரு அரசியல் அதை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கும். இவங்க 2 பேருமே சேர்ந்து நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க, நடிப்பாங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்.
இன்னைக்கு அரசியல் வந்து ஒரு ஜனநாயக அரசியல் வந்து ஒரு 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 மாற்றத்தை உருவாக்கி, இளைய இளைய தலைமுறை சக்தி தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அது நல்லது பண்ணுமா? நல்லது பண்ணணும். அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா, ஏதோ ஒரு ஒரு சாலையில சின்ன தவறு நடக்கு அப்படின்னா, அத போய் சரி பண்றதோ, ஒரு பள்ளம் இருந்தா ஒரு கை மண்ணுல போடுறதோ, ஒரு செடி வாடி இருந்தா தண்ணி ஊத்துறதோ, ஒரு மரத்த நடுறதோ, இல்ல உயிரை காப்பாத்துறதோ, இல்ல ரத்தம் தர்றதுக்கு இது மாரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான் 3ஆம் சக்தி. அந்த 3ஆம் சக்தி தான் இந்த தேசத்தை இயக்கிக் கொண்டிருக்கு. அது கண்ணுக்கே வெளிய தெரியாது. அந்த 3ஆம் சக்தியாக நிரஞ்சன் இருப்பது, உங்களைப் போல இளைய தலைமுறைகள் ஆங்காங்கே இந்த சமூகத்துக்காக பணி செய்து கொண்டிருக்காங்க தெரியுமா? அதனால மட்டும் தான் இந்த தேசம் ஒரு நல்ல பாதுகாப்போட இருக்கு. புரியுதுங்களா? எல்லார் வீட்லயும் காவல்துறை போட முடியாது. எங்க வீட்ல ஏதாவது ஒருத்தர் இந்த பக்கம் போய் தட்டுனான்னா, யாராவது பக்கத்து வீட்ல ஒரு பையன் வந்து கேட்பான். "ஏன் என்ன என்ன சவுண்ட்? ஏன் சத்தம் போடுறீங்க? உள்ள தூங்கியிருப்பாங்க. நான் ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படி சொல்லுவாங்க பாத்தியா? அது ஒரு 3ஆம் சக்தி. அப்ப இந்த மாரி ஒரு நல்ல அ சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இளைஞர்களால் மட்டும் தான் இந்த தேசம் இயங்கும். ஆ அதனால நிரஞ்சனைப் போல அபார ஆற்றலும், துடிப்பும், அ ஒரு எழுச்சியும், உத்வேகமும், அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய தன்மையும், களப்பணியும் எதுவும் எதுவும் வாயில் சொல்லாமல் அந்த களப்பணியும் இவையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உங்க பேச்சில தெரியுது. நீங்க பேசும்போது எந்த தடுமாற்றமும் இல்ல. நல்ல அழகா ஒரு அ ஒரு பெரிய மேடையில தொகுத்து வழங்கக்கூடிய வேகமா போய் தொகுத்து வழங்குவாங்க இல்லையா? அவங்கள போல ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. சொற்கள் உங்களுக்கு உதிர்த்து சலசலன்னு அந்த சலங்கை ஒலி மாரி வந்து விழுது. ஆகையால் தொடர்ந்து எங்களோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்து, அ இந்த ரெஸ்டார்ட் மீண்டும் புது பொலிவுடன் மிக சிறப்பான உச்சத்தை அடையும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய கருத்துரையை நிறைவு செய்கிறேன். தொகுத்து வழங்கிய அ லவனுக்கும், நன்றியுரை சொல்ல இருக்கக்கூடிய குஷருக்கும், இந்த குடும்பத்தில் இந்த பார்வையிலாக வந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய லெஸ்டார்ஸின் சார்பாக வணங்கி, பகிர்ந்து என்னுடைய கருத்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நம்ம கரெக்ட்டா தான் மனிஷாக்கு பேர் வச்சிருக்கோம். இலக்கிய செல்வி. மனிஷா, வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா, ஒரு செய்யுள படிச்சு அதாவது இப்பலாம் நெறைய பேர் புக்கே படிக்கிறதில்ல. ஆனா நீங்க செய்யுள படிச்சு அந்த கதைய வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு அந்த கதை தெரியும். ஸோ அது வந்து நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க் யூ. இந்த வாய்ப்ப எங்களுக்கு குடுத்ததுக்கு. நானா நன்றி. ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டே இருந்தேன். மனிஷா வந்துட்டு இலக்கியம் எப்ப பேசுவாங்க? அவங்களோட இலக்கிய தமிழ கேட்கணும்னு. இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறிருச்சு. இன்னும் தாய் ஒரு தொடரும். தாய் ஒரு ஒரு தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டினா நன்றி சொல்ல முடியுமா? அது மாரி தான் மனிதா. புரியுதுங்களா? இந்த இந்த சொற்பொழிவு வந்து எங்களுக்கு சோறு ஊட்டுன மாரி இருக்கு. நீங்க யாருக்கு யார் நன்றி சொல்ல முடியும்? நன்றியை கலந்த ஒரு சொல் கிடையாது. அதை கடந்து நிற்கிறது. சரி, ஓகே. நன்றி. அ குசன் நம்ம நன்றியுரை போயிரலாம். 11 கன்டின்யூ பண்ணுவாங்க. இத்தகைய இனிய கருத்துக்களை தந்த அனைத்து ஆன்றோர்களுக்கும் மற்றும் இவ்விணையத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்வின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மனசெல்லாம் நிறைஞ்சாச்சு. இனி இதற்கெல்லாம் மனசார நன்றி சொல்ல வேண்டாமா? ஆம், நன்றியுரை சொல்ல வருகிறார் என் சகோதரனான குசன் அவர்கள். வாருங்கள் குசன், நன்றியுரை நல்கி இந்நிகழ்வினை நிறைவு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். மீண்டும் புதுப்பொலிவுடன் களமிறங்கியிருக்கும் லெட்ஸ் ஸ்டார்ட்டில் இந்நிகழ்வுக்கு நான் நன்றியுரை சொல்வதில் மிக பெருமை அடைகிறேன். முதலில் தன் தித்திக்கும் குரலில் ஒலி வடிவம் மூலம் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய சந்தியா அக்காவிற்கு நன்றி. ஐயன் வள்ளுவன் குரலை அழகாக சொன்ன ஆகாங்ஷா சிவசங்கருக்கு நன்றி. அன்போடு அனைவரையும் வாங்க வாங்கன்னு வாஞ்சையோடு வரவேற்புரை வழங்கிய வசுந்தரா அக்காவிற்கு நன்றி. நம் நோக்கம், நம் இலக்கு, நம் பயணம் குறித்து நோக்க உரை கொடுத்த லெட்ஸ் ஸ்டார்ட் நிறுவன தலைவி நந்தினி அக்காவுக்கு நன்றிகள் பல. இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த நலன் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு நிரஞ்சன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல. அடுத்ததாக நிகழ்வின் நாயகியாக இன்று கலக்கிய எங்கள் இலக்கிய செல்வி மனிஷா அக்காவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது சென்னிமலை முருகனின் அருள் பெற்றது போல அனைவருக்கும் இருந்தது.
அடுத்ததாக இன்றைய நிகழ்வை அழகாக தொகுத்து வழங்கிய என் சகோதரன் லவனுக்கு நன்றிகள். நிறைவாக வாழ்த்தியவர்களுக்கும் கருத்துரை சொன்னவர்களுக்கும் எங்கள் ஆதரவாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இந்த ஜூம் வாயிலாகவும் வலையொலி வாயிலாகவும் கண்டுகளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் லெட்ஸ் ஸ்டார்ட்டின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அன்புடன் குஷன். சிறப்பாக நன்றியுரை சொன்ன குஷன் அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். பழமையும் இனிமையும் கொண்டிருக்கும் தமிழை நாளும் கற்று கற்பித்து போற்றும் இனமாக திகழ்வோம் என்று கூறி, அன்றும் இன்றும் என்றும் எப்போதும் நம் தமிழ் மாறாது மறவாது. மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லவன். நன்றி, வணக்கம். அன்புடன் லவன்.